ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமோஸ் 1:1. ஆமோஸ் 1:1. தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆமோஸ் என்கின்ற ஒரு தேவதாசரை குறித்து தேவன் நம்மத்திலே பேசுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. தேவன் நம்மத்திலே பேசுவாராக. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு சிறிய தீர்க்கதரிசி என்ற அந்த பட்டியலில் அந்த ஒரு லிஸ்டில் ஆமோஸ் என்கின்ற ஒரு நபரை கொடுத்து நாம் பார்க்கிறோம். 9 அதிகாரங்கள் 146 வசனங்களை கொண்ட ஒரு சின்ன புஸ்தகம். இந்த சின்ன புஸ்தகத்தில் ஆமோஸ் என்கின்ற நபரை குறித்து தேவன் அவரை கொண்டு எப்படி காரியங்களை அவர் நிரூபித்தார், அவர் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்க போகிறோம். ஆமோஸ் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார்? வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. உங்களுக்கு தெளிவாக சொன்னால், அவர் பாஸ்டரும் இல்லை, பாஸ்டர் பையனும் இல்லை. சரிங்களா? வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று சொல்லி நம்ம 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்களை குறித்து நாம் வாசிக்கலாம். ஒரு கூட்டத்தார், பெத்தேல் கூட்டத்தாரை சார்ந்த தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எரிகோ பட்டணத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. யோர்தான் பகுதியில் இருந்த தீர்க்கதரிசிகள் உண்டார்கள். கில்காலில் ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் வாயிலேருந்தே சொல்றாரு. நான் வாசிக்கலாமா? ஆமோஸ் 7:14. ஆமோஸ் 7:14. அவரே சொல்லுவார் பாருங்க. ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. அவர் தெளிவா சொல்றாரு, நான் தீர்க்கதரிசனம் இல்லப்பா, தீர்க்கதரிசி புத்திரம் இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம், உங்களுக்கு சில தீர்க்கதரிசிகள் லிஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த காலத்தில் இப்படிலாம் மக்கள் இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து தீர்க்கதரிசிகள் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பிரபுக்கள், ராஜாக்கள், பிரச்சனை போராட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், போயிட்டு கேட்பாங்களாம், என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் குடும்பம் எப்படி இருக்குது, என் ராஜ்யம் எப்படி இருக்கிறது, நீங்கள் ஒரு நல்ல வாக்கு சொல்லுங்கள், நல்ல வார்த்தை சொல்லுங்கள், என் குடும்பம் செழிக்கணும், என் ராஜ்யம் செழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்க தீர்க்கதரிசிங்கிட்ட. அப்போ தீர்க்கதரிசிங்க என்ன சொல்லுவாங்க, தேவனிடத்திலேருந்து அந்த பதிலை பெற்றுக்கொண்டு செபித்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கூறுவாங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்கிறோம், அப்படிப்பட்ட அந்த தீர்க்கதரிசிகள் ஒருவராக கருதப்பட்ட ஆமோஸ் கூறுகிறார், நான் தீர்க்கதரிசியும் இல்லை, நான் தீர்க்கதரிசன் புத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. அப்படி இருந்த பொழுது தேவன் ஆமோஸை தெரிந்தெடுத்தார். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமோஸ் 7:15. ஆனாலும் மந்தையின் பின்னாலே போகிறது போல என்னை கர்த்தர் அழைச்சாரு, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொன்னார். கர்த்தர் உரைத்தார். பாத்தீங்களா? அவர் தீர்க்க தரிசனம் இல்ல, தீர்க்க தரிசன புத்திரனும் இல்லை. அப்படி இருந்த பொழுது கர்த்தர் ஆமோஸை அழைத்து மந்தைக்கு பின்னாடி சென்று கொண்டிருக்கிற ஒரு நபரை, ஒரு மனிதனை கூப்பிட்டு,
நீ வாமா மகனே அப்படின்னு சொல்லி நீ போய் தீர்க்க தரிசனம் ஓரப்பா என்று சொல்லி அவனை தெரிந்தெடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அந்த வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பை காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மளுக்கு, நம் அனைவரும் யூதர் கிடையாது, ஆனா தேவன் நமக்கு அவர்களுக்கு தந்த அந்த ரட்சிப்பை நமக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அனைவரும் எப்படி நம்ம அழைக்கிறோம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். சொல்லுங்க, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் என் சொந்த ஜனத்தை தேடி வந்தேன், என் சொந்த ஜனமோ என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பை ஏசப்பா என்ன பண்றாருன்னா நம்ம அனைவருக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இந்த பூமியில ஒரு பரதேசிகளாக, ஒரு அந்நியர்களாக, புறஜாதிகளாக, காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக வாழ்ந்த நம்மை தேவன் தெரிந்தெடுத்து தேவன் ஒரு வெளியேற பெற்ற ஒரு அழைப்பை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று ஆமோஸ் ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, ஒரு தீர்க்கதரிசன புத்திரரும் அல்ல. அதே போல நம் அனைவரும் பார்ன் கிறிஸ்டியனும் அல்ல. நம் அனைவரும் ஒரு பெருசாக சாதனை பண்ண பிறகு தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம எங்கேயோ எப்படியோ வாழ்ந்த நம்மளை இது மாதிரி ஒரு பகுதியில் நம்மளை தெரிந்தெடுத்து, உங்கள் வீட்டு பக்கத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, உங்கள் பகுதியில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க மத்தியில் தேவன் உங்களை தெரிந்தெடுத்து வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பை அழைப்பு உங்களை கொண்டு செய்ய அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆமென். இப்போ ஆமோஸ் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அதே போல தான் நம்மளும் என்ன பண்ணியிருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்ம பார்த்துட்டோம். இப்போ வேதத்தில் ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் எபிரேய மொழியில். அப்போ ஆமோஸ் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா, சுமையை தாங்குபவன் அல்லது சுமக்கிறவன். சொல்லுங்க, சுமையை தாங்குகிறவன் அல்லது சுமக்கிறவன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமோஸோட பெயருக்கு தான் அர்த்தம். ஒரு பெண் ஒரு குழந்தையை சுமக்கும் போது அவள் தாயாக மாறுகிறாள். ஒரு கணவன் தன் குடும்பத்தை சுமக்கும் போது அவன் நல்ல ஒரு குடும்ப தலைவனாக மாறுகிறான். அவனுக்கு பொறுப்புகள் உள்ளது. கரெக்டுங்களா? ஒரு பெண்ணு நார்மலாக எப்பயும் போல் இருந்தாங்கன்னா அவ்வளோ ஸ்ரீ, அவ்வளோதான். தாயின்னு ஒரு ஸ்தானத்தை எப்போ அந்த பெண்ணுக்கு தருகிறாங்க? 10 மாதம் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்று எடுக்கும் போது தான் அவளுக்கு தாய். கல்யாணத்துக்கு முன்பாக ஆண்கள் பல்வேறு விதமான காரியங்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொறுப்பு என்ன பண்ணுது? வருகிறது. குடும்பத்தை தாங்குறாங்க, அவங்க பிள்ளைகளை சுமக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதே போல தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்னைக்கு ஆமோஸுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, தேவன் நம்ம எப்படி ஒரு மாறுபட்ட ஒரு மார்க்கத்திலிருந்து தேவன் நம்மை பரிசுத்த சந்தைகளாக நம்ம அழைத்தாரோ, அதே போல தேவன் நம்மை சுமக்கிறவர்களாக நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தீவ ஜீவியம் என்பதே சுமக்கின்ற ஜீவியம், சுமையை தாங்குகின்ற ஜீவியம். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை சுமந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார், இன்னும் பல. ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவன் சொல்கிற இந்த கால வேளையில், இந்த ஆண்டில் நீ சுமக்குகிறவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் சுமக்கும் போது தேவனுடைய அந்த பாடுகளில் நம்ம நிறைவு செய்கிறோம். அவர் இந்த உலகத்தில் வந்து பாடு அனுபவிச்சு எனக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நான் எந்த பாடு அனுபவிக்க தேவையில்லை, நான் எந்த கஷ்டத்தை அனுபவிக்க தேவையில்லை என்று சொல்லி சிலர் கூறுவார்கள். வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டமே இல்லை, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுட்டீங்க, ஆண்டவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க, இனிமேல் பாடுகளே இல்லைன்னு சொல்லி பலர் சொல்லுவாங்க. ஆனால் பவுல் கூறுகிறார், கொலோசியர் 1:24 வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1:24. இப்பொழுதும் நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து
கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய உபத்திரவத்தில் குறைவானதை நான் என்ன பண்றேன்? என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அனைத்தும் சுமந்தார். ஆனால் இந்த பாடுகள், இந்த சுமக்கிறது பூரணம் எப்போ ஆகுதுன்னா, இயேசு ஒரு ரோலை செஞ்சுட்டு போயிட்டார், ஜெயம் கொண்டுட்டு. இன்னைக்கு நம்மளும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளும் சுமக்கிற அந்த அனுபவத்தையும், தேவன் எப்படி நம்முடைய பாவங்களை சுமந்தாரோ, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தாரோ, நம்முடைய நோய்களை சுமந்தாரோ, அதே போல இந்த உலகத்தில் நமக்கு முன்பாக காணப்படுகிற சுமைகள் அனைத்தையும் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை சுமக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் நிறைவு அடைகிறான். ஹல்லேலூயா. அந்த நிறைவு அப்போ தான் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, நான் ஜெயிச்சிட்டேன், நீ ஈஸியாக வந்து பரலோகத்தை உட்காந்துக்கலான்னு சொல்ல. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அந்த நீதியின் கீழே உண்டு, அவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தையே நான் தருகிறேன். அப்போ இந்த பூமியில் ஜெயம் கொள்ள வேண்டிய காரியங்கள் ஒன்று உண்டு. இந்த பூமியில் நாம் சுமக்க வேண்டிய காரியங்கள் ஒன்று உண்டு. இயேசு சிலுவையை சுமந்தார், கடைசியில் சிலுவை இயேசுவை சுமந்தது. ஹல்லேலூயா. அதே போல இந்த உலகத்தில் வருகிற பாடுகள், கஷ்டங்கள், இது அனைத்தையும் நாம் சுமக்கும் போது தேவன் நம்மை என்ன பண்ணுவார்? சுமப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகளின் ஜீவியம் பூரணமாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில் 7 காரியங்களை முதலாவதாக நான் சொல்லி அடுத்ததாக சில காரியங்களை குறித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் கூறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கெல்லாம் சுமக்க ரெடியாக இருக்கீங்களா? ஏசப்பா மிச்சம் வச்சதை சொல்லுங்க. ஏசப்பா மிச்சம் வச்ச காரியத்தை, சுமக்க மிச்சம் வச்ச காரியத்தை நீங்கள் சுமக்க ரெடியாக இருக்கீங்களா? சுமை இருக்கு சொல்லுங்க. சுமை இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சொல்லும் போதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதுவும் இருக்கு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னா ஹாப்பியா இருப்போம், சுமை இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் பாடுறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு 7 காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நல்லா சுமந்தாதான் அவன் ஒரு தகப்பன், நல்ல பிள்ளைகளை சுமந்தாதான் அவளை ஒரு தாய், நல்ல விசுவாசிகளை சுமந்தால்தான் அவன் ஒரு ஊழியக்காரன், சபையில் உள்ள எல்லா காரியங்களையும் சுமந்தால்தான் அவன் ஒரு விசுவாசி. அதே போல் இன்னைக்கு 7 காரியங்களை நான் சொல்லி அடுத்த காரியத்தை கொண்டு போகிறேன். முதலாவதாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவராகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வசனம் பார்க்கலாம். ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஹல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். முதலாவதாக நாம் என்ன சுமக்கணும்னா, ஒருவர் பாரத்தை நம்ம சுமக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் கிறிஸ்துவ ஜீவிதத்தில் அதுதான். கிறிஸ்துவின் பிரமாணம் அதனால நிறைவேற்றப்படுகிறது தான். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றணும்னா முதலாவதாக என்ன பண்ணணும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க பழகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்திலும் உள்ள அனைத்து பாவிகளுக்காகவும் அனைத்து மனிதர்களுக்காகவும் சிலுவையை சுமந்தார். அதில் சற்று குறைவுபட்டு அந்த பிரமாணத்தை நிறைவேற்றணும்னு நம்ம கொலோசியரில் பார்த்தோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த முழு உலகத்தையும் சுமக்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபையாய் தந்த உறவுகளை சுமக்க வேண்டும், குடும்பத்தை சுமக்க வேண்டும், சபையை சுமக்க வேண்டும். டெய்லி ஒருத்தர் நீங்கள் பார்க்குறீங்கள, அவங்களுடைய கஷ்டத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது அவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் சுமக்கிற நபராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் எப்போ ஒருவருடைய கஷ்டத்தை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம் நிறைவேற்றப்படும். ஹல்லேலூயா.
நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருந்தால் போதும், நான் சர்ச்சுக்கு வரேன், ஜெபம் பண்ணுறேன், காணிக்கை செலுத்துகிறேன். யாரோ வந்து சர்ச்சு முடிஞ்சிட்டோன்னு வந்து ஒரு கதைகளை சொல்கிறாங்க, ஒரு தேவைகளை சொல்கிறாங்கன்னா அதை நான் பெரிதுபடுத்தாமல் கண்டு கொள்ளாமல் எனக்கு வேலை இருக்கிறது நான் செல்கிறேன் என்று சொல்லி நம்ம போனோம்னா கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிற நபர்கள் நாம் அல்ல. யார் ஒருவர் தன்னுடைய கஷ்டத்தை குறைவுகளை நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மனமிட்டு ஒரு 5 நிமிடமாவது நம்ம என்ன பண்ணோம், என்ன பிரச்சனை, என்னாச்சு, என்ன கஷ்டம், இப்படியாச்சா, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி அப்போ அவங்கள ஆறுதல் பண்ணணும். அப்போ அவங்கள கம்ஃபர்ட் ஜோனுக்கு நம்ம கொண்டு வரணும். அடுத்ததாக நம் வீட்டுக்கு சென்று நம்முடைய தனி ஜெபங்களில் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும், பாரப்பட்டு செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சுயநலமாகவே நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். ஏதோ ஒரு டைம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், எல்லா விசுவாசிகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆமென். எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆமென். ஓகே, நல்லது தான். ஆனால் உங்ககிட்ட சில தனிப்பட்ட முறையில் சொல்லியிருப்பாங்கல்ல, சில ஊழியக்காரர்கள் அவர்கள் படுகிற கஷ்டத்தை தனிப்பட்ட முறையில் சொல்லியிருப்பாங்கல்ல, சில காரியங்களை நீங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்துருப்பீங்கல்ல, சில சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் யாரோ வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பாரத்தை ஃபஸ்ட்டு சுமக்கிற விசுவாசியாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியன் என்றால் விசுவாசிகளுடைய அனைத்து கஷ்டங்களையும் அவன் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் அந்த சுமக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி எல்லாம் வந்தாங்க, ஓகே. இன்றைக்கி என்ன கஷ்டம் தெரியுமா, இன்றைக்கி யார் யார் வரலையோ அவங்கக்கிட்ட கால் செய்து அவங்களால ஏன் வர முடியல, என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், அதை கேட்டு அறிஞ்சு அவங்களுடைய கஷ்டத்தை அவங்களுடைய தடைகளை மாற்றுங்காண்டுன்னு சொல்லி அந்த பாரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம்ல, அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது. ஹல்லேலூயா. இங்கே நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆராதித்தோம். இல்லை, இது ஒரு வகையான ஆசீர்வாதம். பிரமாணத்தை நிறைவேற்றுதுன்னா இன்றைக்கி நிறைய சகோதரர்கள் இந்த கூடுகையை மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஆராதனையை மிஸ் பண்ணிட்டாங்க, கர்த்தருடைய உடன்படிக்கையை அவங்க தவறிட்டாங்க. அவர்களுடைய பாரத்தை எண்ணி அவங்களுக்காக நான் செபிக்கணும். ஹல்லேலூயா. கால் செய்து கேட்பீங்களா? நீங்கள் கால் செய்து அவங்கள விசாரிச்சிங்கன்னா, இல்லை நேரில் விசாரிச்சிங்கன்னா அடுத்த வாரம் வரும்போது அதுதான் நீங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதனால முதலாவதாக என்ன பண்ணணும் சொல்லுங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பீங்களா? புருஷன் மனைவி புருஷனுடைய பாரத்தை மனைவி சுமக்கணும், மனைவியுடைய பாரத்தை புருஷன் சுமக்கணும். அதுக்குன்னு ஹேண்ட்பேக்கெல்லாம் சுமக்க வச்சிடாதீங்க. மார்க்கெட்டுக்கு போனால் காய்கறிகள்லாம் சும்மா தானே வர, தூக்கிட்டு போ, எனக்கு இது தூக்கிட்டு வரக்கு வெக்கமாக இருக்குது, நீ தூக்கிட்டு வா, சொல்லியிருக்குது பைபிளில், சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை வேலை வாங்கக்கூடாது. அதே போல் ஹஸ்பண்டும் ஒய்ஃப் கிட்ட இந்த கீரை கட்டெல்லாம் இருக்குது, நீ தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தை சும அப்படின்னு சொல்லுங்க. அது உங்களுடைய எக்ஸ்பெக்டன்ஸ் பொறுத்து, அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஆவிக்குரிய ரீதியில் என்ன சுமக்கணும்னா பாரத்தை சுமக்கணும். இனிமேல் சுமப்பீங்களா? யாரா வந்து உங்ககிட்ட எது ஒன்று ஷேர் பண்ண என்ன சொல்லணும், எனக்கு பிஸியாக இருக்குது, அடுத்த வாரம் உங்கள் கதையை கேட்குறேன், நானே பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், நீங்கள் வேறு கடுப்பேற்றாதீங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குறைய போக்குவார், போயிட்டு வாங்கன்னு சொல்லாதீங்க. வந்து ஒருவருக்காகவும் கேளுங்க. ஹல்லேலூயா. மற்றவங்க பிரச்சனை நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம பிரச்சனைக்கு மற்றவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம மற்றவங்களை கண்டுக்காமல் போயிட்டா ஒரு நாள் யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். அதனால் ஆரம்பத்திலேருந்து இந்த ஒரு அனுபவம் தேவனுடைய பிள்ளைக்கு தேவை. ரெண்டாவதாக யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் 1:29. அதப்பட்டு பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. அடுத்தது 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். ஹல்லேலூயா.
நம்முடைய பாவங்களை சிலுவையிலே மேல் சுமந்தார். சுமந்தார். ஹல்லேலூயா. முதலாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? முதலாவது வசனத்தில் சொல்லுங்க. பாவங்களை சுமந்து தீர்க்கிற. இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம்? பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஹல்லேலூயா. இங்க ரெண்டு நாம் பார்க்கிறோம். நம் பாவங்களை ரெண்டு வகை அந்த வசனத்தை பிரிக்கணும். ஒன்று நம்முடைய பாவம், இன்னொன்று பிறருடைய பாவங்கள். ஹல்லேலூயா. ஒன்று நம்முடைய பாவம், இன்னொன்று பிறருடைய பாவங்கள். ஹல்லேலூயா. ஏசப்பா அது ரெண்டையும் சுமந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்தில் ஏசப்பா பாவங்களை சுமந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஏசப்பா நம்ம பாவங்கள் சாபங்களை எல்லாம் சுமந்தார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம பாவங்களை சுமக்கிறோமா, அல்லது நம் வேறு விதத்தில் அழைச்சா பாரங்கள் கஷ்டங்கள் என்று சொல்லி அழைக்கலாம். எல்லாம் ஒரே விதத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே ஒரே இதில் நீங்கள் வைத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மீனிங் தான் தரும். உங்களுக்கு எளிதாக சொன்னோன்னா, பாவமான காரியங்கள்னா ஒன்று நம்முடைய பாவங்கள், பிறருடைய பாவங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள், இது எல்லாமே அதில் என்ன பண்ணலாம், அணுகலாம். இந்த வசனத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறருடைய பாவத்தை, உலகத்தில் உள்ள மனிதருடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்தார் சிலுவையிலே. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பிறருடைய பாவத்தை, பிறருடைய சாபத்தை நாம் சுமக்கிறோமா இல்லையா? புரியுதா? ஈஸியாக உங்களுக்கு சொன்னா, ஒரு குழந்தை தப்பு பண்ணுது, அம்மா கண்டிக்கிறாங்க. நாளைக்கு அதே குழந்தை ஒரு சமுதாயத்தில் உறவினர்கள் மத்தியில் ஒரு பெரிய தப்பு பண்ணிருச்சு. அப்போ அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, உறவினர்கள் வந்து அந்த குழந்தைய, இல்லை வேறு பேர் யாருமே தெரியாதவங்க வந்து அந்த குழந்தைய அடிக்கிறதுக்கு முன்பாக அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, மன்னிச்சிருங்க, நான் கூட 2 அடி வாங்கிக்கிறேன், என் மகனை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் கூட 2 இது திட்டு வாங்கிக்கிறேன், என் பிள்ளைய எதுவும் பண்ணிடாதீங்க, பரிந்து பேசுவாங்க. ஹல்லேலூயா. இதுதான் பிறருடைய பாவத்தை சுமக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் தான் பார்த்தோம், இயேசு பாவங்களை சுமந்தார், பிறருடைய பாவங்களை சுமந்தார். அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பிறருடைய கஷ்டத்தையும் பாரத்தையும் பாவங்களையும் சுமக்கிற நபராக இருக்க வேண்டும். அது எப்படி சுமக்கிறது? பிறர் சில காரியங்களை நம்மக்கிட்ட வந்து கூறுவாங்க, சில கஷ்டங்களை கூறுவாங்க, சில விடமடையாத அவங்களுடைய பழக்கங்களை குறித்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, சில சீக்ரெட் உங்ககிட்ட சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளியில் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு மாத்திரமே நம்ம அதை சுமந்து தேவனுடைய சமூகத்துக்கு நேராக சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு எப்படி சுமந்தார்? நீ இந்த பாவம் செஞ்ச, அந்த பாவம் செஞ்சேன்னு சொல்லி காமிச்சாரா? இல்லை. இந்த முழு உலகத்துக்கும் தேவாட்டுக்குட்டியாக மரித்தார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறோம், பிறர் ஏதோ தப்பு செஞ்சுட்டா, பிறர் ஏதோன்னு குறைவு கண்டு காணப்பட்டா, பிறர் ஏதோன்னு தடுமாறுனா என்ன பண்ணிடுறோம், உடனே சொல்லிடுறோம். அந்த இடத்துல நான் பார்த்தேன் ஒரு விசுவாச குடும்பத்தில், இந்த இடத்துல ஒரு ஊழியத்தில் இந்த குறையை பார்த்தேன், இந்த போதகர் இப்படி பேசிட்டாரு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சிட்டாங்க. இது மாதிரி நம்ம பேசுகிற நபராக இருக்கக்கூடாது. பாவங்களை சுமக்கிற நபராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிறர் எந்த காரியங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த காரியங்களும் கேள்விப்பட்டாலும் சரி, உங்கள் நாவிலிருந்து உங்கள் செய்கையிலிருந்து நீங்கள் பாவம் செய்கிற நபராக இருக்கக்கூடாது. பிறருடைய பாவங்களை சுமந்து அவர்களுக்காக பரிந்து பேசுகிற நபராக நீங்கள் மாத்திரமே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக அதான் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணணும், பிறருடைய பாரங்களை சுமக்கணும், பாவங்களை சுமக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு என் தெய்வம் பாவங்களை சுமந்தார், என் இயேசுவோட பிள்ளை நானும் பாவங்களை சுமப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு மனக்கசப்பு, நிறைய பேர்த்துக்கு சில ப்ராப்ளம்ஸ் வர்றது எதனால, இந்த பிரதரை நம்பி இந்த காரியத்தை நான் சொன்னேன்,
இந்த சிஸ்டரை நம்பி இந்த காரியத்தை நான் சொன்னேன். சில பிரச்சனைகளை சொல்லுவாங்க, சில போராட்டங்களை ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணிடுவோம், நம்ம தெரிஞ்சவங்களுக்கு அவங்க இப்படி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணிடுறது, அப்படியே பரவிக்கிறது. அப்போ அவங்க சொல்லுவாங்களா, இன்னொருக்கு உங்ககிட்ட சொல்லுவாங்களா, நான் இந்த பிரதர்கிட்ட மாத்திரம்தான் சொன்னேன், இது எப்படி போச்சுன்னே எல்லாத்துக்கும் தெரியல. இன்னைக்கு இந்த இது காணப்படுகிறது. அதில் ரெண்டாவது விஷயத்தில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பாவங்களை சுமக்கணும். நம்ம பார்க்குற காரியங்களை சுமக்கணும். உங்கள் குடும்பத்தில் இருக்க காரியங்களை சுமக்கணும். உங்கள் பிள்ளைங்க ஏதோ தவறு செய்தாங்கன்னா அந்த காரியத்தை நீங்கள் சுமக்கணும். ஏனென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தது போல இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற பாவங்களை நீங்கள் சுமக்கிற நபராக நீங்கள் இருக்க வேண்டும். அவங்களுக்காக பரிந்து பேசுகிற நபராக இருக்க வேண்டும். என் பிள்ளை அப்படி பண்ணிட்டான், என் மகன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கெல்லாம் நம்ம சொல்கிறத காட்டிலும் உங்கள் பிள்ளைகளுக்காக உத்தரவு எடுத்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக நான் கெஞ்சுக்கிறேன், இந்த சாம்பை என் மேலே கூட வரட்டும், என் பிள்ளைகளுக்கு அது பாதிப்பு உண்டாகக்கூடாது நம்ம சொல்லணும். அன்றைக்கு ரெபேக்காள் கூறினாங்க, என்ன சொன்னாங்க, ஆசீர்வாதம் பண்ணும் போது சாபம் வந்துருமேமா அப்படின்னு சொல்லி யாக்கோபு கேட்குறாரு. இது மாதிரி தப்பு பண்ணால் வந்துருமேதாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ரெபேக்காளுக்கு தெரியும், இது தவறான ஒரு மகனுக்கு அந்த சுதந்திரம் போய் சேர்ந்துடக்கூடாது, ஏசாக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. யாக்கோபே இது உனக்கு தான் வேணும், உன் பாவங்களை நான் வேணா சுமந்துக்கிறேன், உன் சாபங்களை நான் வேணா சுமந்துக்கிறேன், நீ கவலைப்படாத என்று சொல்லி அன்று அவங்க அந்த தாய் தன்னுடைய மகனுக்காக உத்தரவாதம் எடுத்து அவங்க வேண்டிக் கொண்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாத வளர்ச்சிக்காக, உங்களுடைய ஊழியத்தின் ஆசீர்வாத வளர்ச்சி இல்லை, நீங்கள் என்ன பண்ண வேண்டும், பிறருடைய காரியங்களை, பாரங்களை, பாவங்களை நீங்கள் உத்தரவாதம் எடுத்து சுமக்கணும். எனக்கு என்ன தலையெழுத்தா, உன் பாவத்தை நான் சுமக்கணுமா, எனக்கு என்ன இருக்குது, நான் நல்லா இருந்துட்டு போகிறேன், இல்லை. நம்ம என்ன பண்ணோம், அப்படி சொல்கிற நபராக இருக்கவே கூடாது. அவங்களுடைய கஷ்டத்தை, பாவத்தை எதுனாலும் நீங்கள் சுமந்து நீங்கள் அவங்களுக்காக செபிக்கணும். இது நல்லா வேணும் எனக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஆடுனா எத்தனை தாட்டி சொன்னேன், சர்ச்சுக்கே வரல, இப்படி பண்ணல, அப்படி பண்ணல. இந்துவனுக்கு தேவை தான், இந்த சகோதரிக்கு இது தேவை தான். எத்தனை வாய், கொஞ்சம் கொஞ்சம் வாயா, இது தேவை தான் அந்த சகோதரிக்கு, இந்த சகோதரனுக்கு இது தேவை தான். எத்தனை தாட்டி சொன்னேன், வெளியில் சொல்லாதீங்க. ஆண்டவரே இந்த பாவத்தில் இருக்காங்களே, இப்படி மாறி போயிட்டாங்களே எசப்பா, அவங்களுக்காக நான் மன்றாடுகிறேன் எசப்பா, அவங்க பாவத்தை நான் சுமக்கிற ஆண்டவரே என்று சொல்லி அவங்களுக்காக உங்கள் மனசில் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பார்க்குற இடத்துலலாம் போயிட்டு அந்த பிரதரை பற்றி தெரியுமா, இந்த சிஸ்டரை பற்றி தெரியுமான்னு சொல்லிட்டு குறை சொல்கிற நபராக இருந்துடவே கூடாது. ஏசப்பா பரிசேர் எல்லாமே ட்ரோல் பண்ணாங்க, ஊழியத்தில் அது செஞ்சாங்க, இது செஞ்சாங்க. என்னைக்கும் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மைக்க பிடிச்சி ஏதோ ஒரு இடத்துல குறை சொல்லியிருக்காரா, இந்த ஊழியம் செயல் இல்லை, இந்த ஊழியம் எழுப்புதல் இல்லை, இந்த ஊழியம் வல்லம் இல்லை, இந்த ஊழியம் சரி எதோன்னு சொல்லியிருக்காரா, சொல்லலை. வேலையை பார்த்துட்டு பிதாவின் சித்தத்தை செய்துட்டு போயிட்டே இருந்தார். இன்னைக்கு பிறருடைய பாவத்தை சுமந்து தனிப்பட்ட ஜபத்தில் சொல்றதெல்லாம் பொது வழியில் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகி போச்சு. கடந்த நாட்களில் அக்கா ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. பேக்லாண்டுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஜீசஸ் ரெடீம்ஸில் அடிக்கடி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஒரு நபர் அவர் அமைச்சிருந்தார். ஒரு ட்ராமா போட்டிருந்தாங்க. மற்ற சபைகளை குறை சொல்லி, சிசி சபைகளை உயர்வாக சொல்லியிருந்தாங்க. ஓ, இந்த சபைக்கு போயிட்டீங்களா, அதனால தான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, நீங்கள் சிஎஸ்லேயே இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது, இதனால தான் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஆச்சு. அந்நிய பாஷையெல்லாம் லெட்டர் நோட்ஸில் எழுதி டியூஷன் எடுக்கிறாங்களாமா வீட்டில் வந்து. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு மூவியாக எடுத்து கிறிஸ்தவ சமுதாயத்தை அழித்து கொண்டு வருகிறார்கள். நல்லது பண்ணுறேன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போய் பார்த்தா அத்தனை பேர் பேசுகிறாங்க, கிறிஸ்தவலைக்கு நீங்களே போதும். ஆண்டவர் என்னைக்கோ ஒரு நாள் இது மாதிரி பாவங்களை மற்றவங்களை இதை சொல்லி குட்டி காத்தி சொல்லியிருக்கிறாரா? சமுதாயத்தில் மாற்றம் வேணும்னா, சமுதாயத்தில் நல்ல நடக்கணும்னா, சபை கூட ஆவிக்குரிய வளர்ச்சி நடக்கணும்னா நீ முழங்கால் படிட்டு நீ ஜெபம் பண்ண வேண்டும். மற்றவன் பார்க்குறாங்க, புதுசாக வருவன் என்ன பண்ணுவான், இங்கே இப்படி அட்டுழியம் நடந்துட்டு இருக்குது, இந்த இயேசு கும்பிட்டா என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். இயேசு பாவங்களை மறைத்தார். ஹல்லேலூயா.
விபச்சார ஸ்திரீ வந்தாலும் அவர் என்ன பண்ணார்? அவர் சொல்லி குற்றப்படுத்தலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு மற்றவங்களுடைய தப்புதங்களை, பாவங்களை நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம என்ன பண்ணணும்? மறைக்கணும், சுமக்கணும். ஹல்லேலூயா. அன்போ திரளான பாவங்களை மூடும். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா திரளான பாவங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? மூடுவோம். ஹல்லேலூயா. அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே, ரெண்டாவதாக சுமக்க வேண்டிய காரியம், குறை சொல்லக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, தண்டூர் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஜீவத்தை கரெக்ட் பண்ணி மற்றவங்களுடைய ஜீவத்திற்காக ஜபத்தில் சுமக்கிற நபராக இருக்க வேண்டும். அப்படி சுமந்து பாருங்க, தேவன் உங்களை இம்மையிலும் மறுமையிலும் அளவுக்கிறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் யூனிக்காக இருக்கணும். 10ஓடு 11 எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் சொல்லிட்டு இருக்காதீங்க அண்டே டைலாக்க. ஆண்டவர் உங்களை அதற்காக அழைக்கலை, பிறருடைய பாவத்தை சுமக்க உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளை, இரண்டாவதாக அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 8:17. மத்தேயு 8:17. மூன்றாவதாக எதை சுமக்க வேண்டும்? நம்முடைய நோயை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்தார். நீங்க மூன்றாவதாக நாம் கற்றுக்க போகிறோம், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வியாதிகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? சுமக்கணும். ஹல்லேலூயா. எப்படிப்பா சுமக்கிறது சொல்லுங்க? எப்படி சுமக்கிறது? புரியலையே. பாவத்தை சுமக்க சொல்லிட்டீங்க, மற்றவங்களோட கஷ்டத்தை சுமக்க சொல்லிட்டீங்க, வியாதி எப்படிப்பா சுமக்கிறது? வியாதி சுமக்கிறதுனா எல்லா வியாதியும் நம்ம செஞ்ச தப்புனால வந்துடாது, நம்ம பெற்றோர் செய்த தப்புனால வந்துடாது. அந்த வியாதி எதனால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டோட சமூகத்தில் இருந்து ஜெபித்து அதை என்ன பண்ணும்? தெளிவான விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு கூறுகிறார். யோவான் 9:3. இயேசு பிரதியுத்தரமாக, இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி. ஹல்லேலூயா. ஆமென். இங்க வியாதிப்பட்ட ஒரு நபரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஒரு பலனா வந்துச்சுன்னு, ஒரு கஷ்டம் வந்துருச்சு, சரீரத்தில் ஒரு பலவீனங்கள் சோர்வுகள் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணிடக்கூடாது? ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது, சூழ்நிலைகளை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் தேவனுடைய மகிமை விளங்க பண்ண தேவனுடைய சித்தம் அதுக்கு பின்னாடி இருக்கும். ஹல்லேலூயா. புரியுதாங்களா? புரியுதா? வாழ்க்கையில் சில பலவீனங்கள் ஆண்டவர் சில வேளையில் அனுமதிப்பார். அது ஏன் தெரியுமா? அவருடைய நாமம் மகிமைப்பட. ஹல்லேலூயா. என்ன பிரதர் ரொம்ப நாளாக முடியாமல் இருந்தீங்க சொல்லுவீங்க? ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டிருந்தேன், ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்தார்னு சாட்சி சொல்லுவீங்க. அதன் மூலமாக ஒரு கூட்டச்சனா ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் சில பலவீனங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். சில கஷ்டங்கள் அது எனக்கு தான் டைரக்டாக தெரியும். எரேமியா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். கொடிதா இருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இது நான் சகிக்க வேண்டிய என் நோய். உங்க வியாதி நேரத்தில் முதியான டைம்ல என்ன சொல்லணும்? இது நான் சகிக்க வேண்டிய என்னுடைய. சொல்லுவீங்களா? சுமப்பீங்களா? இந்த காரியத்தை சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டோம். உடனே ஆஸ்பத்திரிக்கு போனடி, ஆஸ்பத்திரிக்கு போகலாம் சொல்கிறோம், நல்லது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட் எய்ட் எடுத்துக்கிறோம். ஆனால் சோர்வான நேரத்தில், பலவீனமான நேரத்தில் ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும், ஒரு விசுவாச அறிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இது நான் சகிக்க வேண்டிய பலவீனம்தான், இதை நான் சுமப்பேன், தேவன் எனக்கு சுகம் தருவார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா.
உடனே மனம் திறந்து விடக்கூடாது, உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. அவ்வளோதான், தேவனுடைய சித்தம் இல்லை, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் தவறு செஞ்சிட்டேன், என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு. இல்லை, உங்கள் வாழ்க்கையில் எந்த பலவீனங்கள் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் ஃபஸ்ட்டு சுமக்க பழகணும். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே குறை சொல்கிறத நிப்பாட்டணும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆண்டவர் மேலே என்ன பண்ணிடுறது? குறைய சொல்லிடுறது. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உபத்திரம் இருக்குதா, சுமக்க பலன் தாங்க. இந்த சோர்வுகள் இருக்கா, பலன் கொள்ள பலன் தாங்கப்பா. ஆண்டவரே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திருவம் நான் மீண்டுமாக உமக்காக நிற்கணும். ஆண்டவரே, இந்த போராட்டங்களை தகித்துக்கொள்ள, இந்த கஷ்டங்களை சகித்துக்கொள்ள சுமக்கிற அந்த தைரியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவான்? சுமக்கிற தைரியத்தை யாருக்குமே தரமாட்டான். ஆனால் அது யோபுக்கு சுமக்கிற தைரியம் இருந்தது. அல்லேலூயா. இருந்தனால தேவன் ரெட்டிப்பான நன்மைகளை தந்து அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் இழந்தான். எத்தனையோ துக்கங்கள் அவன் வாழ்க்கையில் சம்பவித்தது. அவன் மனைவி கூட, நீ கடவுளை தூசிச்சு செத்துப்போ, ஜீவனை விடு. ஆனால் அப்போ கூட அவன் வாழ்க்கையில் வருகிற அந்த வியாதியை, வறுமையை, போராட்டங்களை சுமக்கிற நபராக இருந்தான். என் தேவன் எனக்கென்று நியமிப்பதை நிச்சயம் செய்வார். இது நிரந்தரம் அல்ல, இந்த பாதை நிரந்தரம் இல்லை, இந்த பலவீனங்கள் நிரந்தரமில்லை. இதை நான் சுமப்பேன், ஒரு நாள் நான் ஜெயம் கொள்ளுவேன். இந்த வயிற்று வலி எனக்கு நிரந்தரம் இல்லை, இந்த தலைவலி எனக்கு நிரந்தரம் இல்லை, இந்த பிபி எனக்கு நிரந்தரம் இல்லை, இந்த தைராய்டு எனக்கு நிரந்தரம் இல்லை, இந்த சுகர் எனக்கு நிரந்தரம் இல்லை. தேவன் எனக்கு சுகத்தை தர அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயம் அந்த பரிபூர்ண தெய்வீக சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன். நான் புலம்ப மாட்டேன், ஆண்டவருக்கு கூட சொல்ல மாட்டேன். வியாதியை சுமக்க நாம் பழக வேண்டும். இயேசுவானவர் நம்முடைய வியாதியை அவருடைய தழும்புகளால் அவர் சுமந்தார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நீங்களும் வியாதிகளை சுமக்கணும், நம்முடைய வியாதிகளையும் சுமக்கணும். பிறருடைய கஷ்டங்களுக்காக, பிறருடைய பலவீனத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது பிறருடைய வியாதியை, வியாகுலத்தை நீங்கள் சுமக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களுடைய கஷ்டத்தையும் உங்களுடைய போராட்டத்தையும் உங்களுடைய வியாதியும் சுமந்தீங்கன்னா உங்கள் வியாதியை நீங்கள் சுமக்கிறீங்க. பிறருடைய கஷ்டத்தை, வியாதியை நீங்கள் கேட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க, எனக்கு முடியல பிரதர், ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்காக மனசில் ஜனிச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா பிறருடைய வியாதியும் கஷ்டத்தையும் நீங்கள் சுமக்கிறீங்க. அல்லேலூயா. புரிஞ்சுங்களா? முதலாவதாக எதை சுமந்தோம்? நம்ம ஒருவர் பாரத்தை. ரெண்டாவதாக எதை சுமந்தோம்? பாவங்களை சுமந்தோம். மூன்றாவதாக எதை சுமக்கணும்னு சொன்னேன்? நோய்களை, வியாதிகளை நம்ம என்ன பண்ண வேண்டும்? சுமக்க வேண்டாம். அதில் நம்முடைய வியாதிகளையும் சுமக்கணும். பிறருக்கு ஜெபம் பண்ணுறதுனால பிறருடைய வியாதி வறுமைகளையும் நம்ம சுமந்து நம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக நான்காவதாக எதை சுமக்க போகிறோம்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 53:4. நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா. நான்காவதாக எதை சுமக்கணும்னா, துக்கங்களை இயேசு சுமந்தது போல நாமும் துக்கங்களை சுமக்கணும். சரியே இல்லையே, இந்த வருடத்தில் ஃபஸ்ட்டு செய்தியே சரியில்லையே. சுமக்கணும், ஆசீர்வாதம் தருவார், நன்மை தருவார், கிருபை தருவார்னு சொல்லி செய்தி கொடுப்பாங்கன்னு பார்த்தா வியாதியை சுமக்கணுங்கிறாங்க, கஷ்டத்தை சுமக்கணுங்கிறாங்க, இப்போ என்னமோ துக்கங்களை சுமக்கணுங்கிறாங்க. பேச்சு வழக்கே சரியில்லையே அப்படின்னு சொல்லி சில யோசனைகள் வரலாம். ஆனால் கிறிஸ்துவஜி என்பது சொல்கிற மாதிரி தான். நீங்கள் உங்களோட ஒரு பக்கத்தை தானே காட்டினீங்க, மறுபக்கத்தை காட்டினா தெரிஞ்சிருக்குமே. அப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசீர்வாதம் இருந்தால் இன்னொரு பக்கம் இருக்கும்ல. இன்னொரு பக்கத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதுதான் கொஞ்சம் மட்டன் பிரியாணி, ஓகேங்களா? கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அப்போ சுமக்கணும், துக்கங்களை சுமக்கணும். அல்லேலூயா. பிறருடைய துக்கங்களை நம்ம சுமக்கணும். பிறர் சில காரியங்கள் உங்ககிட்ட துன்பமாக சொல்லும் போது நீங்கள் அவர்களோடு துக்கப்பட்டு அவருடைய காரியத்தை நீங்கள் சுமக்க வேண்டும். ஆனால் தான் ஏசப்பா சொல்கிறார், அழுகிறவர்களுடைய சிரிக்கிறவர்களோட சிரி. ஒருத்தன் துன்பப்பட்டு ஒருத்தன் சொல்கிறான், துக்கமான காரியங்கள் ஒருத்தர் சொல்கிறாங்க, சிரிக்காத. மற்றவனுடைய கஷ்டத்தில், அடுத்தவனுடைய கஷ்டத்தில் நாம் சிரிக்கக்கூடாது. அப்படிதானங்க?
மற்றவனுடைய கஷ்டத்தை என் கஷ்டம் போல நம்ம பார்க்கணும். மற்றவங்களோட குடும்ப பிரச்சனை என் குடும்ப பிரச்சனை போல நான் பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் நம்ம கஷ்டத்தை இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, மனமிட்டு கேட்பாங்க நம்மக்கிட்ட. இல்லாட்டி நீங்கள் என்ன தான் கஷ்டமாக அழுது சாட்சி சொன்னாலும் ஒருத்தர் வந்து சாட்சி சொல்கிறாங்க, அழுவு வந்துடுது. என்னடா அந்த பிரதருக்கு அழுவு வருது, இந்த சிஸ்டருக்கு அழுவு வருது, அவ்வளோ பெரிய விஷயமே இல்லையே, எதுக்கு அழுவுறாங்க? அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய துக்கம் இருந்திருக்கலாம். அதை நீங்கள் உணரணும், ஃபீல் பண்ணணும். ஐயோ பாவம், அவங்க பிள்ளை வாழ்க்கையில் எப்படி ஆயிடுச்சா, அவங்க குடும்பத்தை எப்படி ஆச்சோ, சோம் பண்ணணும், அவங்களுக்காக சோம் பண்ணணும். ஏசப்பா அவங்க துக்கத்தை மாற்றுங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஒரு எண்ணம் உடையவர்களாக இருந்தால் தான் அடுத்தவங்களுடைய துக்கத்தை நீங்கள் சுமக்க முடியும். இல்லாட்டி அது நீங்கள் போராக ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த பிரதர்கிட்ட கேட்டால் எப்பயுமே துக்கத்தை தான் சொல்கிறாரு, இந்த சிஸ்டர்கிட்ட போனால் எப்பயுமே துக்கத்தை தான் சொல்லுவாங்க. இப்படி துக்கத்தை சுமக்காத நபர் தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. நம்ம என்ன பண்ண வேண்டும், மற்றவருடைய துக்கத்தை நம்ம சுமக்கணும். யோபினுடைய சிநேகிதர்கள் என்ன பண்ணாங்க, அவனிடத்தில் எத்தனை நாள் பேசல? 7 வாசிக்கலாம். யோபு 2:13. அங்கே எப்படி இருந்தாங்க சிநேகிதர்கள்? வாசிப்போம். மகா கொடிய துன்பம் என்று கண்டு பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு தரையில் உட்கார்ந்தார்கள். ஹல்லேலூயா. இதான் ஃப்ரெண்ட்ஷிப், இதான் ஐக்கியம். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி கஷ்டப்படும் போது இன்னொரு விசுவாசியால் சந்தோஷமா இருக்க முடியாது. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஒரு விசுவாசி கஷ்டத்தில் அழுதுட்டு இருக்கும் போது இன்னொரு விசுவாசியால் சந்தோஷமா இருக்க முடியுமா? உண்மையா அந்த சகோதரனை நேசித்திருந்தா, உண்மையா அந்த சகோதரியை நேசித்திருந்தால், இரத்தத்தினால கழுவு பண்ணப்பட்டோம், இந்த அப்பத்தை ஒரே அப்பமாக அனைவரும் உண்கிறோம், இந்த ரசத்தை ஒரே ரசமாக அனைவரும் உண்கிறோம், நம் அனைவரும் சகோதரர்கள் அப்படின்னு எண்ணி இருந்தா சபையில் ஒருவருடைய துக்கத்தை பார்த்து இன்னொருத்தர் சிரிக்க மாட்டோம். ஒருத்தர்கிட்ட ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இன்னொரு இடத்துல அந்த துக்கமான காரியங்கள்லாம் என்ன பண்ணுவோம், பங்கு பெறுவோம். அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டோம், அவங்க மனசு நோக வைக்காம நடந்துக்க மாட்டோம். இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெர்ஃபெக்டாக இருப்பீங்கள? யாராவது துக்கமாக இருந்தால், அப்பா துக்கமாக இருந்தால் மனைவி என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான் லிமிட். மனைவி துக்கமாக இருந்தால் கணவன் இது. ஏன்னா அங்கே ஒரு ஐக்கியம் காணப்படுகிறது, பாண்டிங். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணுங்க சொல்லுங்கள், துக்கத்தில் நாம் சொல்லுங்கள் சிரிக்கணும். சொல்லுங்கள், துக்கத்தில் எல்லாம் துக்கப்படும் போது நம்ம என்ன பண்ண வேண்டும், சிரிக்கணும். அப்படிதான், சிரிக்கணும் சிரிக்கணும். அட சொல்லுங்க, உங்ககிட்ட தான் பேசுகிறேன், சைலண்டாகவே இருக்கீங்களே. சிரிக்கக்கூடாது, அழப்படணும். சொல்லுங்க, சிரிக்கக்கூடாது. என் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் பிரதர், ஜோம் பண்ணிக்குங்க பிரதர். வேணும்டா உனக்கெல்லாம். என்ன ஆட்டம் அண்ணன், போன வருஷம் என்ன பண்ண? ஆண்டவர் உண்மையுள்ள நியாயாதிபதி, நிச்சயம் செய்வார், வச்சு செய்வார் ஒன்று. என் கண்கள் அதை பார்க்க போகுது. என் சத்திற்கு வரும் அழிவை என் கண்கள் காணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. துக்கங்களை சுமக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றார், துக்கங்களை சுமக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. துக்கங்களை விளம்பரப்படுத்தக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. ஒருத்தருக்கு எப்படியோ ஒரு கஷ்டம், எப்படியோ ஒரு பிரச்சனை, ஆனால் உதவி செய்யாட்டி கூட உபத்திரவம் செஞ்சிடக்கூடாது. துக்கங்களை சுமக்கணும். 5வதாக லூக்கா 14:27. சிலுவையை சுமக்கணும். லூக்கா 14:20. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அப்ப சிலுவையை சுமக்கிற நபர்களாக நாம் இருக்க வேண்டும்.
சிலுவைனாவே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. சொல்லுங்கள், சிலுவைன்னா என்ன? பாடுகள், போராட்டங்கள், இதெல்லாம் சிலுவை நம்ம இருக்கலாம். சரியா? சொல்லுங்கள். சில ஆண்களுக்கு மனைவி சிலுவையாக உள்ளார்கள், சில மனைவிக்கு கணவன் சிலுவையாக உள்ளார்கள். அதையும் ஆவிக்குரிய வளர்ச்சியை கடந்து போங்க. அல்லேலூயா. சுமந்து செல்லுங்க சிலுவையை. பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்களா, கோபப்பட்டே இருக்காங்களா, தூக்கிட்டு போங்க. இதான் ஆண்டவர் எனக்கு தந்த சிலுவை. ஒருத்தனுக்கு ஒரு சிலுவை. எனக்கு மனைவின்னு ஒரு சிலுவை வந்திருக்குது. சிலவங்களுக்கு பிள்ளைங்க பெரிய சிலுவையாக இருக்குது. இதுங்களை எப்படிதான் அந்த பரம காணனை கொண்டு போய் சேர்க்கறது? சரி வா, பிறந்துட்டேன், தூக்கிட்டு போகிறேன். அப்போ தூக்கிட்டு போகணும். அப்போ சிலுவையை சுமக்கணும். அல்லேலூயா. சிலுவைனா என்ன இல்லை, போராட்டங்கள், கஷ்டங்கள் எது நம்ம வாழ்க்கையில் வரலாம், சுமந்துட்டு போங்க. அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த சிலுவை சுமக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம கஷ்டப்படக்கூடாது. போராட்டங்கள், துன்பங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்போது கஷ்டப்படக்கூடாது. 2 கொரிந்தியர் 12:10. 2 கொரிந்தியர் 12:10. மற்றபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இங்க பவுல் என்ன சொல்றாரு? பிரியப்படுகிறேன். என் பலவீனமா இருக்கும்போது நான் பலவனா என்ன பண்றேன்? ஜெயில் பண்றேன். கிறிஸ்துவின் நிமித்தம், ஏசப்பாக நிற்கிற நிமித்தம் எனக்கு பலவீனங்கள் வந்தாலும் சரி, நோய்கள் வந்தாலும் சரி, நிந்தைகள் பலர் என்னை கேவலமாக பேசினாலும் சரி, நெருக்கங்கள் என் குடும்பத்தில் வந்தாலும் சரி, துன்பங்கள் என் வாழ்க்கையில், துக்கங்கள் என்னை சூழ்ந்தாலும் சரி, இடுக்கன்னு என் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, நான் அதை சுமக்க பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. சுமக்க பிரியப்படுகிறவனால தான் சொல்ல முடியும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. அவங்களால மாத்திரமே சொல்ல முடியும். இப்போ சுமக்க பழகாதவன், சுமக்க தெரியாதவனால இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஏனென்றால் ஏதோ ஒரு காரியம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவனை பிரித்து கொண்டு போயிடும். இன்னைக்கு எப்போ ஏசப்பா மாதிரி சுமக்க கற்றுக்குறீங்களோ எல்லா காரியத்திலையும், அப்போ ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 6வதாக என்னாகமம் 4:20. என்னாகமம் 4:20. ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்கப்பட்டவர்கள். அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றார். அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், இங்க ஆசீர்ப்பு கூடாரத்துல அவனவன் ஆலயத்தின் பனிமூட்டுகளை, அல்லேலூயா, அதை சுமந்தாங்க. அல்லேலூயா. ஆலயத்தின் பனிமூட்டுகள். இதில் ஒரு கோத்திரமும் ஒரு குரூப்பும் ஒரு வேலையை செய்வாங்க. ஆசீர்ப்பு கூடனா நம்ம தான் சர்ச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சர்ச்சில் சில காரியங்கள், சேர் போடுறவங்க சேர் போடணும், மைக் எடுத்து வைக்கிறவங்க மைக் எடுத்து வைக்கணும், வலிக்கிறவங்க வளர்க்கணும். ஏன்னா அந்த காலத்தில் பாளையம் புறப்படும் போது, அது திரும்ப இறங்கும் போது, மேகஸ்தம்பம் புறப்படும் போது என்ன பண்ணுவாங்க? உடனே எல்லாத்தையும் பனிமூட்டுகள், ஆசீர்ப்பு கூடாரத்தை எல்லாம் பேக் பண்ணிட்டு அவனவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை சுமந்து அது என்ன பண்ணுவாங்க? ஆலயத்தை காரியங்களை செய்வாங்க. இது என்ன காட்டுதுன்னா ஊழியத்தை சுமக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, ஊழியத்தை சுமக்கிறது. தேவன் இந்த சபையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நீங்க சுமக்கிறீங்களா? தேவன் இந்த ஆண்டில் உங்களுக்கு என்ன தரிசனத்தை தந்திருக்காரு ஊழிய பாதையில், அதை நீங்க சுமக்கிறீங்களா? நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, ஏதோ ஒன்று திட்டாங்க, சோர்ந்து போகலாமா? ஆரோன் திட்டினாரு, ஆனால் நான் தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யாரோ போனாங்களா? சொல்லுங்க. ஆரோன் திட்டினாரு, எப்பா கவனமாக செய்ப்பா, கேர்லெஸ்ஸாக செய்யாதப்பா, இப்படி பண்ணுப்பா சொல்கிறாரு. யாரோ ஒருத்தர் போனாங்களா? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்தாங்க. அதே போல தான் இன்னைக்கு ஊழியத்தில் நீங்கள் சுமக்கணும்னா, யார் எதை சொன்னாலும் இது எனக்கு நல்லதுன்னு கேட்டுட்டு போனீங்கன்னா அந்த ஊழியத்தை நீங்கள் சிறப்பாக சுமக்கலாம். அல்லேலூயா. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க,
அப்படி செஞ்சுட்டாங்க, நான் இனிமேல் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன், நீங்கள் சுமக்காமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆலயத்தின் பனிமூட்டைகளை சுமக்கிற அந்த வாய்ப்பு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று நம்ம என்ன பண்ணணும்? எல்லா காரியங்களும் தேவ பக்தியோடு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு இந்த ஆலயத்தில் எனக்கு சின்ன சேர் போடுற வேலை தான் இருக்குது, அதை உண்மையாக நீ செய், ஆண்டவர் அதுக்கேற்ற பலனை தருவார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த துடைக்கிற வேலை தான் இருக்குது, வேற எந்த வேலையும் இல்லையே, இதை உண்மையாக செய், ஆண்டவர் அதுக்கேற்ற பலனை தருவார். ஹல்லேலூயா. எனக்கு ஊழிய பாதையில் வீடு சிந்து ஊழியத்தில் மட்டும்தான் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது, அங்கே மட்டும்தான் சில காரியங்களால் சொல்ல முடியுது, அந்த காரியத்தை உண்மையாக செய், ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டில் ஊழியத்தை சுமக்கிற நபர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் அவங்க வேலைப்பா, என் வேலை இல்லைப்பான்னு சொல்லிட்டு போகக்கூடாது. நம்ம அனைவரும் ராஜாக்களும், சொல்லுங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களும். ஹல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு வந்து கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரோம் போகிறோம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த வாரம் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எதை அரேஞ்ச் பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன செய்யலாம், வீடு சந்திப்பு கூடுகைக்கு இந்த வாரம் எந்த வீட்டுக்கு போகலாம், அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண வேண்டும்? ஆலயத்தை சுமக்கணும், சபையை சுமக்கணும். இன்னைக்கு சபையை சுமக்கிற விசுவாசிகள் தான் அதிகம் தேவை. ஹல்லேலூயா. காணிக்கை தருகிறோம், இது சபைக்கு உதவி செய்கிறது, ஊழியத்துக்கு உதவி செய்கிறது. சபையை சுமக்க நம்ம என்ன பண்ண வேண்டும்? பங்கேற்கணும். ஹல்லேலூயா. ஊழியத்தில் என்ன பண்ண வேண்டும்? பங்கேற்கணும். நீங்கள் சண்டே கிளாஸ் நடத்துகிறீங்க, சரி இன்னைக்கு சத்ய சிஸ்டர் வேலையும் இவங்க எப்சிபா காலபாக்கா வேலை தான் முடிஞ்சு போச்சு, அப்படி இருக்கக்கூடாது. யூடியூப்பில் உங்களுக்கு வரும், அதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு, வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு அதை காமிச்சு நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். அதுதான் ஊழியத்தை சுமக்கிறது. இன்றைக்கி இவங்க மட்டும்தான் நாங்கள் சுமக்கிறோம், எங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, நாங்கள் பார்ப்போம், லைக் போடுவோம், ஷேர் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடாது. உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. ஹல்லேலூயா. ஊழியத்தை சுமங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், ஆலயத்தை குறித்து பாரம் எனக்கு என்ன பண்ணுது, வருகிறது என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 11:28 சொல்கிறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11:28. இந்த பாரம் நம்மளுக்கு இருக்கணும், இந்த கவலை நம்மளுக்கு இருக்கணும். சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இதை உண்மையா சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இவை முதலானவைகளை எல்லாம் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. நாள்தோறும் நெருக்குகிறது. ஹல்லேலூயா. இந்த கவலை நம்மளுக்கு தேவை. என்னென்ன கவலை நம்மளுக்கு இருக்குது? காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும், கடனை கட்டணும், இதை செய்யணும், அதை செய்யணும், எத்தனை கவலை இருக்குதானுங்க? எல்லாத்துக்கும் கவலை இருக்குது. இந்த கவலையோட ஒரு கவலை ஆட் பண்ணிக்கோங்க. என்ன கவலை? சபையை குறித்து கவலை இருக்கணும். ஹல்லேலூயா. யாருக்கு இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் போல எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த கவலையை சொல்லிட்டு திரியிற நபராக இருக்கக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை, சபையை குறித்த கவலை தான் எனக்கு அதிகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. சபையை குறித்து கவலைப்பட்டு சபை கொடுத்து நீங்கள் அடுத்த காரியங்களை செய்ய பழகுங்களேன். தேவன் மற்ற காரியங்களெல்லாம் உங்களுக்கு தர அவர் ஆயத்தம் பண்ணிடுவார். முதலாவதாக தேவனுடைய ரீஜியத்தையும் நம்ம தேடும் போது, அவர் ராஜ்யத்தை கற்ற பணியில் நம்ம சேரும் போது, அதில் நம்ம கவலை உள்ளவர்களாக, ஏக்கமுள்ளவர்களாக நம்ம இருக்கும்போது, தேவன் நம்முடைய ஜெபத்தை செவிசாய்த்து நம்முடைய தேவைகளை எல்லாத்தையும் சந்திப்பார். ஹல்லேலூயா. சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாரா? ஆபிரகாம் தேவனுடைய வசனத்தை சார்ந்து அவன் சென்று கொண்டே இருந்தான். அவர் என்னை ஆசீர்வதித்தார் தான் நம்புவேன்னு இல்லை. அப்படி போனனால தேவன் அவன் கேட்டதும் கேட்காததும் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை அவனுக்கு தந்தார். அதனால் பிரியமானவர்களே, என்ன நம்ம சுமக்கணும்? 6வதாக ஊழியத்தை இனிமேல் சுமப்பீங்களா? சுமப்பீங்களா? சுமக்கிறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஊழியத்தை சுமருங்க. அப்போ எல்லாருமே வாலண்டியராக வந்து இன்றைக்கி என்ன பண்ணுங்க, பேரை கொடுங்க. நான் இந்த ஒர்க்கு செய்கிறேன், நான் அந்த ஒர்க்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேர் கொடுங்க.
சரியா? கடந்த நாட்கள் நான் சொன்னேன், சின்ன ரோல் செய்யுங்க தம்பி. சுவிட்சு சர்ச்சு முடிச்சு அந்த சுவிட்சை மட்டும் தான் நான் ஆஃப் பண்ண முடியும், டைம் இல்லை. அந்த சுவிட்சா ஆஃப் பண்ணிட்டு போங்க, வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சுவிட்ச் ஆஃப் பண்ணுற வேலையோ கூட்டுற வேலையோ 2 நிமிஷம் வேலையோ 1 மணி நேரம் வேலையோ சின்ன வேலையாக ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களை செய்யுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆலயத்தின் காரியங்களை சுமருங்க, ஊழியம் செய்யுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 7வதாக 2 கொரிந்தியர் 4:10, கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் மரணத்தை சுமக்கணும். பவுல் கூறுகிறார், கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் எங்கள் சரீரத்தில் இருக்கிறது, சிலுவையின் அச்சடையாளங்கள். அப்ப அனுதினமும் அடிக்கப்படுகிறோம், அனுதினமும் சாகிறோம் என்று சொல்லி பவுல் கூறுகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நம்மளுக்கு வரல. சொல்லுங்க எல்லாம், பாருங்க, என்ன பாருங்க, அப்படிப்பட்ட ஜீவியம் நமக்கு அனுதினமும் அடிக்கிறது, சாகடிக்கிறது, துன்பப்படுத்துறது, கல்லெறிகிறது, இந்த ஜீவியம் நம்மளுக்கு என்ன பண்ணல, அந்த சூழ்நிலை ஆண்டவர் தரல. வருகிற நாட்கள் இதெல்லாம் நடக்கும். எத்தனையோ பேர் நிறைய ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டில் பெரிய ட்ரபுலேஷன், பெரிய காரியங்கள், அச்சங்கள் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சில தேவனுடைய தாசர்கள் ஜெபத்தில் வைத்து பெற்று கொண்டிருக்கிறாங்க. வருகின்ற இந்த சோதனை காலத்துக்கு நம்ம தப்பிக்கொள்ள வேண்டும்னா கிறிஸ்துவின் அந்த மரணத்தை நம்ம சுமக்கணும். ஹல்லேலூயா. இயேசு எனக்காக பாடுபட்டார். இந்த அடிக்கு முன்னாடி அந்த அடி ஒன்றுமே இல்லை. ஒருவர் வந்து நம்மளை அடிக்கிறாங்க, ஒருவர் வந்து நம்ம துன்பப்படுத்துகிறாங்க, கிறிஸ்துவின் மரணத்தை சுமங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். காலங்கள் இப்படியே போயிடாது, ஜாலி இப்படியே போயிடாது. அந்த கிறிஸ்துவின் நாட்கள் நெருங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவ நாட்கள் நெருங்கி வருகிறது. இந்த நாட்களில் சபை இப்படியே இருக்காது, ஊழியம் இப்படியே இருக்காது, திறந்த வாசல் இப்படியே இருக்காது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்கிற நபர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று ஆண்டவருக்காக நிற்கிறவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. ஏசி காத்துல உட்காந்து இயேசு நல்லவன் சொல்றதை விட மரணத்தின் விளிம்புல துப்பாக்கி முனையில் இயேசு நல்லவர் என்று சொல்லி ஒருவன் முழங்குறான்ல, அதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. அதான் பவுல் சொன்னார். எத்தனை உபத்திரம், போராட்டம் எல்லாம் வந்துச்சு. நான் இன்னைக்கு உங்களை பயமுறுத்த சொல்லல, நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா இது மாதிரி சூழ்நிலை எப்படி இருக்கணும்? மரணத்தை சுமங்க. ஹல்லேலூயா. இயேசு அவர் எப்படி அனைத்தையும் தேவ சத்தியத்தையும் சுமந்து நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தாரோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவின் மரணத்தை சுமங்க. 7 காரியங்களை நாம் சுமந்தோம். என்னென்னலாம் சுமக்கணும்னு சொன்னேன், ஞாபகப்படுத்தலாமா? ஒருவருடைய பாரத்தை ஒருவர், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஒருவருடைய பாரத்தை ஒருவர். ஓகே. அடுத்தது என்ன நம்ம சுமக்கணும்? பாவங்களை என்ன பண்ண வேண்டும்? சுமக்கணும். மற்றவங்களுடைய பாவத்தை மூடணும். 3வதாக என்ன பார்த்தோம்? நோய்களை சுமக்கணும், வியாதிகளை சுமக்கணும். எல்லாத்துக்கும் ஆண்டவர் மேல பழிய போடக்கூடாது. 4 துக்கங்களை சுமக்கணும். நம்முடைய துக்கங்களையும் சுமக்கணும், பிறருடைய துக்கங்களையும் சுமக்கணும், அழக்கூடாது. அடுத்தது சிலுவையை சுமக்கணும், பாடுகளை சுமக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது ஊழியத்தை சுமக்கணும். அடுத்தது 7வதாக ஹல்லேலூயா, ஆமோஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் பாரம் சுமக்கிறவன், சுமந்து செல்கிற நபர். ஹல்லேலூயா. சுமக்கிறவன். அப்ப நீ ஒரு ஆமோஸாக இருந்தால், தேவன் உன்னை வேறு பிடிக்கப்பட்ட ஜீவியத்துக்கு உன்னை அழைத்திருந்தால், நீ தீர்க்கதரிசியும் அல்ல, நீ தீர்க்கதரிசிய புத்திரனும் அல்ல, தேவன் வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பை உனக்கு தேவன் தந்திருந்தால், நீ ஆமோஸாக, நீ சுமக்கிற நபராக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே தேவன் உன்னை பயன்படுத்த முடியும்.
உன்னை கொண்டு சில காரியங்களை செய்ய முடியும். நீ சுமக்க தவறினால் தேவன் உன்னை பயன்படுத்த மாட்டார். ரெண்டாவதாக நான் பார்த்தோம், நான் ஒரு மெய்ப்பன்ங்க அப்படின்னு அவன் சொன்னான். நான் ஒரு மெய்ப்பன். அல்லேலூயா. இப்போ இந்த காரியத்தை நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். மெய்ப்பெண்ணின் தன்மை என்ன? டக்கு டக்குன்னு பார்க்கலாம். ஆடுகளை சொல்லுங்க. மெய்ப்பனோட தன்மை என்ன? ஃபர்ஸ்ட் தன்மை சொல்லுங்க, இந்த பாயிண்ட்லேருந்தே சொல்லுங்க. சுமத்தல். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி என்ன பண்றாங்க? சுமந்து செல்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மெய்ப்பன். பார்த்தீங்களா? இப்ப ரெண்டாவது கேரக்டர் என்ன பண்ணும்? சுமக்கிற நபருக்கு எல்லா காரியத்தையும் சுமக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. குடும்பத்தை சுமக்க பழக வேண்டும், பிள்ளைகளை சுமக்க பழக வேண்டும், நம்முடைய ஊழியத்தை சுமக்க பழக வேண்டும். இந்த பாயிண்டே தான். ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம், காணாமற் போன ஆட்டை மெய்ப்பன் என்ன பண்ணுவான்? தேடுவான். அதே போல காணாமற் போன நம்முடைய விசுவாச குடும்பங்களை, இன்னைக்கு சபைக்குடி வராமல் போன நம்முடைய குடும்பங்களை, சகோதரர்களை, இன்னைக்கு சர்ச்சு முடிஞ்சிட்டோன்னே இன்னைக்கு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போய் இருந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இல்லை ரசம் சாதம் சாப்பிட்டுட்டு என்ன ஒய்ஃப் செஞ்சுருக்காங்களோ அதை சாப்பிட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் தூக்கத்தை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிச்சு சாயந்தரம் கொஞ்சம் ரிலாக்ஸாக பைக் அப்படியே ட்ராவல் பண்ணி யார் யார் வரலையோ அவங்க வீட்டுக்கு போய் காணாமற் போன ஆட்டை தேடணும். ஏன் வரல? நான் உங்களை சுமக்கிறேன். உங்களுடைய தடைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். எப்போ நீங்கள் அதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உங்களை. ஹல்லேலூயா. மெய்ப்பனின் தன்மையாக தான். ஊழியக்கார மாத்திரம்தான் எல்லாத்துக்கும் போகணுன்னு இல்லை. சபையை சுமக்கிறீங்கன்னா, ஊழியத்தை சுமக்கிறீங்கன்னா, நாங்கள் அந்த குடும்பத்துக்கு போய் பார்க்குறோமோ இல்லையோ, விசுவாசி நீங்கள் அந்த குடும்பத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு கால் செய்தாச்சும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஃபோன் செய்து கேட்கணும். ஹல்லேலூயா. அவனை தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை சுயநல வாழ்க்கை இல்லை, பொதுநல வாழ்க்கை. ஹல்லேலூயா. எப்போ அவன் பொதுநலமாக மனசை வந்து விசாரணமாக அவன் யோசிக்கிறானோ அப்போ தான் விசாலமாக ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சுயநலமாக என் குடும்பம் என் வாழ்க்கை என் பிஸ்னஸ்ன்னு போயிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களை கொண்டு தேவன் எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் பயன்படுத்த முடியாது. அன்னைக்கு ஆமோஸை தேவன் பயன்படுத்தினால் அவன் காணாமற் போனதை தேடுகிற மெய்ப்பனாக இருந்தான். இன்னைக்கு நீங்கள் அந்த மெய்ப்பனாக இருங்க. இயேசுவானவர் காணாமற் போனதை தேட இந்த உலகத்தில் வந்தார். அதனால் இந்த வருடத்துலேருந்து இந்த மென்டர் ப்ரோக்ராமை நீங்கள் செய்யுங்க. இல்லை நீங்களும் உங்களுக்கு கொடுத்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 5:28 நான் பார்க்கிறோம். சிஸ்ரா அவனுடைய தாய் என்ன பண்ணாங்க? பதறாங்க. என் மகன் இன்னும் வரலையே, அவன் ஒரு சேனாதிபதி, இன்னும் ரதங்கள் சத்தம் கேட்கலையே, இன்னும் வரலையா? கேளுங்க. சிஸ்ராவின் தாய் ஜன்னலில் நின்று பழங்கள் வழியாய் பார்த்து கொண்டிருந்தது. அவனே ரதம் பிந்தி போனது என்ன? புலம்பினாள். ஹல்லேலூயா. அப்புறம் அங்கில்ல நற்குள்ள சாணியான பெண்கள் என்ன சொல்றாங்க? அடுத்த வசனம், புத்திசாலிகள் ஓகே, இது அப்புறம் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேலை இருக்கும், கொள்ளையை பங்கெடுத்துட்டு வாங்க, எல்லாம் முடிச்சுட்டு வரணும் தாம்மா போடலாம், ஏம்மா ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இது குறித்து நான் பின்னாடி கடைசியில் சொல்கிறேன். இப்போ சிஸ்ராவின் தாய் என் பிள்ளை என்ன பண்ணல, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு? ஏக்கம் கவலை இதெல்லாம் இருந்துச்சான். இன்னைக்கு ஆவிக்குரிய பெற்றோர்களே, உங்கள் பிள்ளை சேனாதிபதியாக கூட இருக்கலாம், உங்கள் பிள்ளை நல்லா தெரிஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சவனாக கூட இருக்கலாம், எல்லாம் படித்த ஒரு பொண்ணாக கூட இருக்கலாம். உங்களுக்கு உங்கள் மகன் ஆன் டைமில் சபை இல்லாட்டியும் வீட்டில் இல்லாட்டியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராட்டியும் உங்களுக்கு இந்த பதட்டம் தேவை. கேர்லெஸ் இருக்கக்கூடாது. என் பிள்ளை யார்கிட்ட பேசுகிறான், என் பையன் யார்கிட்ட பேசுகிறான், இதை ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரியணும். என் பிள்ளைக்கெல்லாம் தெரியுங்க, வயசுக்கு வந்துருச்சுங்க, என் பையனுக்கு எல்லாமே தெரியுங்க, வயசுக்கு வந்துட்டாங்க சொல்லாதீங்க.
நீங்கள் உங்கள் பையனையும் உங்கள் பிள்ளையும் தெரிஞ்சுக்காதனால தான் நாளைக்கு இன்னொரு பிள்ளையோ இன்னொரு பையனையும் உங்கள் பொண்ணை பற்றி உங்கள் பையனை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்பா அம்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனோட வீக்னஸ் என்ன, அவனோட ஸ்ட்ரென்த்னஸ் என்ன எல்லாத்தையும் அறிஞ்சு தெரிஞ்சு, நீ ஏன் வரல, நீங்கள் ஜோம் பண்ணியா, பைபிள் படித்தா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்பா அம்மா. நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டு சொல்லக்கூடாது, அவன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிக்கிறான். உன் வீட்டில் என்ன ஆச்சு, ஏதாச்சு, என்னாச்சு, எங்கே போனேன், எங்கே வந்த, என்றைக்கும் நம்ம கேட்டிருக்கோமா நம்ம பசங்கிட்ட பிள்ளைங்கிட்ட? இது வரைக்கும் கேட்டிருக்கலாம், சில வழியில் கேட்காம இருந்திருக்கலாம். இந்த ஆண்டு இருந்தாச்சு விசாரிக்கிற நபர்களாக இருங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். இன்னொருத்தி கண்ட்ரோல்லையும் இன்னொருத்த பையன் கண்ட்ரோல்லையும் இருக்கக்கூடாது. தேவனை போய் கெடுக்க உங்களுக்கு ஒரு பையன் பிள்ளைன்னு தந்திருக்கிறார். அவன் அப்பேற்பட்ட சேனாதிபதியா யுத்தத்தில் வல்லவனா, அவன் போனானா ஒரு போரில் எல்லாத்தையும் தோக்கடிச்சு தான் தலை வெட்டிட்டு தான் வருவான். அப்பேற்பட்ட பையனுக்கே ஒரு தாய் பதறுகிறாள் என்றால், உங்கள் பிள்ளைங்க எப்பேற்பட்ட திறமசாலைகளாக, பலசாலைகளாக, தாளதுளவர்களாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் விசாரிக்கிற நபராக இருக்க வேண்டும், தேடுகிற நபராக இருக்க வேண்டும். எனக்கு என்ன, அது எப்படியோ வளர்ந்துட்டு போகுது, அது எப்படியோ பண்ணிட்டு போகுது, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் நிறைய இடத்துல அப்படி விட்டனால தான் எத்தனையோ பிரச்சனைகள். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. சின்ன வயசுலேருந்தே உங்கள் பிள்ளைகளை உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வளர்த்த பழகுங்க. அப்போ தான் எதுனாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஓப்பனாக. இல்லாட்டி எல்லா விஷயத்தையும் மறைப்பாங்க, கடைசியில் ஒரு நாள் மறைஞ்சே போயிடுவாங்க. அப்போ அழுதும் பிரயோஜனம் இல்லை. மூஞ்ச பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். பாஸ்டர்கிட்ட சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. அவரும் ஆமேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிடுவார். அதனால் பெற்றோர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஆண்டு இதுக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பிறந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து பேர் வைக்கும் போது சொல்கிறாங்க, இந்த பிள்ளைகளை நீ வளர்த்துவியா, நீ இது பண்ணுவியான்னு பாஸ்டர் கேட்குறாரு. ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. 18 வயசுக்கு மாத்திரம் இல்லை, 18 வயசுக்கு அப்புறமும் சரி, அவன் வயது முறிந்தவனானாலும் சரி, திருமணமாக இருக்கிற நபராக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்காணிங்க. அதான் மெய்ப்பெண் செய்கிற வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக அது மெய்த்தல். போஷிக்கிற நபராக இருக்க வேண்டும், குடும்பத்தை போஷிக்கிற நபராக இருக்க வேண்டும், சபையை போஷிக்கிற நபராக இருக்க வேண்டும். மெயின்டெனன்ஸ். மெய்ப்பனோட வேலை என்ன? மெய்த்தல். ஹல்லேலூயா சொல்லுங்க. மெயின்டெனன்ஸ் சொல்லுங்க. ஒய்ஃப் கேட்குறத கணவன் வாங்கி கொடுங்க. தண்ணீர் காட்டுங்க. ஹல்லேலூயா. துணிக்கடையை காட்டுங்க. துணிக்கடையை காட்டுங்க. சொல்லிடுங்க, இவ்வளோதான் பட்ஜெட்டு, இதுக்குள்ளே மாத்திரம்தான் எடுக்கணும், இதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா மேக்கு காட்டு, மேட்சில் கூட்டிகிட்டு போக மாட்டேன், இதான் மேட்சில், என்ன வேணாலும் போய் வாங்கிக்க. மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ ஒர்க் செய்கிறாங்க ஒய்ஃப் வீட்டில், ஒன்றும் பெருசாக இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்ச, உங்களுடைய திறமைக்கு ஏற்ப, உங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ப ஒரு சின்ன ஒரு காரியத்தை அவங்களுக்கு வாங்கிட்டாங்க. ஒரு நாள் உங்கள் கணவனுக்கு உங்களுக்கு பிடிச்சமான காரியத்தை செஞ்சுத்தாங்க. சுவையா குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சுத்தாங்க. மெய்த்தல். போஷிக்கணும். ஹல்லேலூயா. சபைக்கு போஷிக்கணும். ஹல்லேலூயா. நான் இந்த வாரம் என் சபைக்கு 2வது வாரம் இந்த ப்ரோக்ராமா உபவாச ஞாயிறா, மிஞ்சி மாரி போனால் எந்த செலவும் ஆகிருப்பதில்லை, 2000 ரூபாய்க்குள்ளே தான் ஆக போகுது. எத்தனையோ செலவு பண்ணுறேன். நான் இந்த வாரம் எல்லாத்துடைய ஆகாரத்துக்கும் நான் போஷிக்கிறேன். ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருடத்தில் நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆகுது, 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆகுது, நான் என்ன பண்ணுறேன்? ஸ்பான்சர் பண்ணுறேன். இதுதான் போஷித்தல். சபையை போஷித்தல், மெய்த்தல், தண்ணீர் காட்டுதல். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ண வேண்டும்? உலகபுறமான இருக்கிற சில காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டும்? சரி செய்ய வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாதவன், சொல்லுங்க, அவிசுவாசிகளிலும் அவனை காட்டிலும் கெட்டவனா இருக்கானா. அப்ப ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறோம், அதை செய்கிறோம், எல்லாமே நல்லது தான்.
மெய்ப்பனாக இருக்கணும். என்ன பண்ண வேண்டும்? ஃபஸ்ட்டு குடும்பத்தை விசாரிக்கணும், குடும்பத்துக்கு ஏற்ற காரியங்களை பூர்த்தி செய்யணும், அப்புறம் சபைக்கு ஏற்ற காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. இல்லாட்டி இந்த போராட்டம் வந்துடும். வீட்டுக்கெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டார், பிள்ளைங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டார், ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் ஊழியத்துக்கு மட்டும் எல்லாமே செய்கிறாரு. சும்மாவா சம்பாதிக்கிறோம்? சில இடத்துல இந்த பேச்சு வருது இல்லை, ஜென்ரலாக பேசுகிறேன். அப்போ என்ன பண்ண வேண்டும்? ஃபஸ்ட்டு குடும்பத்தை போஷிக்கணும், அடுத்தது பிள்ளைகளை போஷிக்கணும், அடுத்தது ஊழியத்தை போஷிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு மெய்ப்பனோட குவாலிட்டி இதுதான். அப்போ இதை எல்லாத்தையும் போஷிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அடுத்தது நீதிமொழிகள் 27:23 பார்க்கிறோம். மந்தை மேலே நீ கவனமா இரு, உன் மந்தையை நன்றாய் நடத்து, நன்றா அறிஞ்சு கொள்ளு. இதே தான் என்ன பண்ணும்? குடும்பத்தின் மேலே எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும், நன்றா குடும்பத்தை சபையை தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் மெய்ப்பன். அல்லேலூயா. ஒரு ஊழியனை பற்றி விசுவாசிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், விசுவாசிகளை பற்றி ஊழியத்துக்கு நல்லா தெரிஞ்சிடணும், கணவனை பற்றி மனைவிக்கு நல்லா தெரியணும், மனைவி பற்றி கணவனுக்கு நல்லா தெரியணும், பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களுக்கு நல்லா தெரியும், பெற்றோர்களை குறித்து பிள்ளைகளுக்கு நல்லா தெரியணும். கவனமாக இருக்கணும், பாதுகாத்து கொள்ளணும் குடும்பத்தை. சத்ருவின் கைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். எந்த சத்ருன்னு உள்புகுதலும் நம்ம குடும்பத்தில் வந்துடக்கூடாது. இதுக்கு கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல மெய்ப்பன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமோஸ் நான் மெய்ப்பன். ஆமோஸ் கூறுகிறான், நான் மெய்ப்பன். ஃபஸ்ட்டு சுமக்கிற நபராக இருந்தான், ரெண்டாவதாக மெய்க்கிற நபராக இருந்தான், மெய்ப்பனாக இருந்தான். மெய்ப்பனாக இருக்கிறவனுக்கு இருக்கிற குவாலிட்டி சுமந்தல், தேடுதல், மெய்த்தல், தண்ணீர் காட்டுதல், கவனமாய் இருந்தல், நன்றாய் அறிந்தல். அடுத்தது கடைசியாக ஆதியாகமம் 33:13 யாக்கோபு கூறுகிறார், கறவை ஆடுகளாக இருக்குது, என் மந்தையை மெதுவாக நடத்துகிற நபராக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. மெதுவாய் நடத்தணும். சில காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? குடும்பத்தை மெதுவாக நடத்தணும். பிள்ளைகளை வளர்க்குற காரியத்தில் சில வேளையில் எப்படி இருக்கணும்? மெதுவாக நடத்தணும். ஊழியத்தில் என்ன பண்ண வேண்டும்? மெதுவாக நடத்தணும். இதே நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த மெசேஜ் கொடுத்தா எப்படி இருக்கும்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு இப்படி கொடுத்தா எப்படி இருக்கும்? பிரியாணியே வேண்டாம், நான் போகிறேன், என்ன துக்கத்தை சுமக்கணும், வியாதியை சுமக்கணும், இந்த சுமக்கணுங்கிற. அப்போ இயேசு நல்லவர், ஆசீர்வதிப்பார், வல்லவர், சிறந்தவர், மகிமை நிறைந்தவர். புதுசாக வந்தவங்களுக்கு அதான் சொல்ல முடியும். இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க, வசனம்லாம் தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? மெதுவாக உங்களை நடத்தினா வேலைக்கு ஆகுமா? அவங்கள தான் மெதுவாக நடத்தணும். உங்களையெல்லாம் கொஞ்சம் வேகமாக நடத்தினா தான் இந்த ஆண்டை எல்லாருமே என்ன பண்ணிடுவீங்க? பலப்பட்டுருவீங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ண வேண்டும்? ஸ்பீட் எடுக்க வேண்டிய இடத்துல ஸ்பீட் எடுக்கணும், ஸ்லோவாக போகிற வயசில் ஸ்லோவாக எடுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு உபதேசம் பண்ண போகிறீங்கன்னா அங்கே 4-5 பேர் புதுசாக இருந்தாங்கன்னா அங்கே சுவிசேஷ வார்த்தைகளை மாத்திரமே கூற வேண்டும். உபதேச காரியங்களை கூறக்கூடாது. சுவிசேஷம் வேற, உபதேசம் வேற. உபதேசம் ரட்சிக்கப்பட்டவனுக்கு, சுவிசேஷம் ரட்சிக்கப்படாதவனுக்கு. ஹல்லேலூயா. இந்த 2 விஷயத்திலும் தெளிவாக இருக்கும்போது உங்கள் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தர் ஜெபிக்க வராங்க, அந்நியர்கள் வராங்கன்னா சாதாரண வார்த்தைகளை கூறி ஜெபிங்க, அவங்களுக்கு புரிந்த வார்த்தைகளை கூறி ஜெபிங்க. விசுவாச மக்கள் வந்தால் நீங்கள் அந்நிய பாஷையோடு ஜெபியுங்கள். தெரியாத நபர்களும் அந்நிய பாஷையோடு நீங்கள் ஜெபிக்காதீங்க, அவன் அதை கிண்டல் பண்ணுவான். இதனால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய இடத்துல அப்படி தான் மியூசிக் போட்டுக்கிட்டு அதில் டான்ஸ் ஆடுறது, மியூசிக் போட்டுக்கிட்டு அந்நிய பாஷை அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால தான் அந்நிய பாஷைக்கு கொடுக்குற அந்த ரெவரன்ஸ் போயிடுச்சு. இன்றைக்கி பிரதர் பிரான்ச்சு ஒன்று சிலவங்களாம் பார்த்துங்க, பரிசுத்தமானவரே நம்பவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆளுங்க பண்ணது தான். எங்கே யூஸ் பண்ணமோ அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணோம், அவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசிக்கிறவன் தேவனிடத்தில் ரகசியத்தை பேசுவான். ரகசியம் எப்போ பேசுவான்? தனி அறையில் அபிஷேக நேரத்தில். அப்போ மாத்திரமே ரகசியங்களை பேசணும்.
எல்லா நேரத்துலையும் காதில் குசு குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. பலர் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், என்ன காதில் பேசிகிட்டு இருக்கான், நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அது மாதிரி உங்கள் அன்னை பாஷை மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால் மெதுவாய் நடத்துங்க உங்கள் மந்தைய. ஹல்லேலூயா. பிள்ளைங்கிட்ட எல்லா டைமும் சிடுசிடுனே இருக்காதீங்க. வாலிப பிரயத்தில் கொஞ்சம் மெதுவாக தட்டி கொடுத்து போங்க. ஹல்லேலூயா. அப்படி போனீங்கன்னா நல்லா இருக்கு. இல்லாட்டி பூமர் அப்பா பூமர் அம்மா ஒரே கிரிஞ்சு வந்துட்டாங்க, பேச வந்துட்டாங்க, மொக்க போட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டியா, சரி பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப ஷார்ப். இல்லையா? சரி சரி கிளம்பு கிளம்பு, காற்று வரட்டும், சரி சரி சோத்தை போடு, உனக்கு ஒரு வேலையே இல்லை, இதை தான் பேசிகிட்டே இருப்ப, பைபிளும்ப இதும்ப, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி சத்தியத்தை என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். பெரியவங்களுக்கு சொல்கிற மாதிரி வாலிபர்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி வாலிபர்களுக்கு சொல்கிற மாதிரி சத்தியத்தை சொல்ல முடியாது. அதனால் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண வேண்டும்? பேசணும். இன்னொரு வசனத்துக்குள்ள பார்க்குறோம், நான் வாலிபர்களுக்கு வாலிபர்களை போல, பெரியவங்களுக்கு மூப்பர்களை போல, சகோதரனை போல நான் என்ன பண்ணுறேன்? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய தாசன் கூறுகிறார். அதே போல் நம்மளும் அப்படியே பண்ணணும். சரிங்களா? பண்ணுவீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், 2 தன்மையை நம்ம பார்த்துட்டோம். அந்த வசனத்தை எடுங்க. ஆமோஸ் வாசிங்க 7:15. ஆனால் மந்தையின் பின்னாலே போகிறது போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. தீர்க்க தரிசனம் சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமோஸ் 1:1. தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தீர்க்க தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். ஹல்லேலூயா. இப்போ அவருடைய தன்மைகள் எல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஒரு வசனத்தில் நான் பார்க்குறோம், அவருடைய தரிசனங்கள் தேவன் நிறையா ஒரு வாழ்க்கையில் தந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இதை குறித்து நான் ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 3 தன்மை பார்த்தோம். சுமக்கிற தன்மை பார்த்துட்டோம், மேய்க்கிற தன்மை பார்த்துட்டோம். 3வதாக பார்க்கிறோம், அவனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்கிறான்? நான் காட்டு அத்தி பழங்களை பொறுக்கி கொண்டு இருந்தேன். நான் காட்டு அத்தி பழங்களை பொறுக்கி கொண்டு இருந்தேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் வருகிறது 7:14. வாசி. தீர்க்க தரிசனி அல்ல, அவங்க பசங்களும் கிடையாது, மெய்ப்பேன். ஹல்லேலூயா. காட்டு அத்தி பழங்களை பொறுக்கிற நபராக இருந்தேன். அத்தி மரம் அது ரொம்ப நன்றாக கனி கொடுக்கும். அத்தி மரத்தை நல்ல பாதுகாப்பு பண்ணி நல்ல சஃபிஸ்டிகேட்டடான ஒரு இடத்துல அத்தி மரத்தை வளர்ப்பாங்க. ஆனால் காட்டு அத்தி மரம் எல்லா இடத்துலையும் வளர்ந்துருக்கும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் சில கனிகள் என்ன பண்ணோம்? இப்போ மாந்தோப்புனா அது எப்படி இருக்கும்? வேலி போட்டு என்ன பண்ணுவாங்க? அதை பாதுகாப்பு பண்ணி வளர்ப்பாங்க. மற்ற செடியெல்லாம் மற்ற மரமெல்லாம் பாருங்கள், அது பார்த்து இஷ்டத்துக்கு புளிய மரம் என்ன பண்ணிருக்கும்? ரோட்டில் வளர்ந்துருக்கும். சப்புன்னு எவனை அடிப்பான், வண்டி ஓடிட்டுருப்போம், நடுவில் குறுக்குன்னு வந்து பொறுக்குவாங்க. பார்த்துருக்கீங்கள? சேலை ரோட்டில் போகும்போது என்ன பண்ணுவாங்க? பழத்தை பறிப்பாங்க. இங்கே பாருப்பா, நெல்லிக்காய் மரம் இருக்குது, நெல்லிக்காய் மரத்தை எடுத்து சாப்பிடுவோம். ஏதோ ஒரு பழம் இருந்துச்சுன்னா நம்ம ரோட்டில் சாப்பிடுவோம். இதே மாதிரி தான் அத்தி மரம் வேற, காட்டத்தி மரம் வேற. ஹல்லேலூயா. அத்தி மரம் பாதுகாப்பாக வளர்க்குற ஒரு மரம். ஏன்னா அதிலிருந்து நிறைய பயன்கள், நிறையா காரியங்களை அந்த அத்தி மரத்துலேருந்து எடுக்கிறாங்க. அத்தி பழம், அத்தி அடை என்று சொல்லி எடுக்கிற
ஒரு அந்த காலத்தில் அப்படி தான் அத்திமரம்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாந்தோப்பு மாதிரி வச்சு அந்த பகுதியில் வளர்த்துவாங்க. காட்டத்தி மரம் என்பது அது வழியருகே இருக்கும், யார் வேணாலும் அதை அடிக்கலாம், யார் வேணாலும் அதை என்ன பண்ணலாம், எடுத்து சாப்பிட்லாம். இப்போ இது என்ன குறிக்குதுன்னா, அவன் தன்னை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அவன் கூறுகிறான், நான் ஒரு பெரிய ஆளுங்களாம் இல்லைங்க, தீர்க்கதரிசியும் இல்லைங்க, தீர்க்கதரிசி பயணம் இல்லைங்க, நான் பாட்டு ஒரு மெய்ப்பனுங்க, நான் பாட்டு ரோட்டில் போயிட்டு இருப்பேங்க, அங்கே அப்படியே நெல்லிக்காய் மரம் இருக்குங்க, அதை அடிப்பேங்க, அது சாப்பிட்டு இருந்தேங்க. இது மாதிரி தான் சொன்னான். நம்ம வழக்கில் சொல்லிட்டா, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரர்லாம் இல்லைங்க, நான் ஒன்றும் பெரிய பாஸ்டர்லாம் இல்லைங்க, நான் ஒன்றும் பெரிய பாஸ்டர் பையன்லாம் இல்லைங்க, நான் பாட்டு போயிட்டு இருந்தேங்க, புளிய மரம் இருக்குங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேங்க, தூக்கி போடுவோங்க, போன பிள்ளைங்க ஏதோ பிள்ளைங்க எடுத்து வாயில் போட்டுட்டு இருப்பாங்க, சுற்றிட்டு இருந்தேங்க. ஒரு நாள் ஏசப்பண்ண கூப்பிட்டாருங்க, ஏப்பா நீ தான் போயிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? எப்படிங்க நீ இது எப்படிங்க இப்படின்னு சொன்னான். இது என்ன குறிக்குதுன்னா, அவனுடைய தாழ்மையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் எப்படி இருந்து என்னை நினைவு கூர்ந்தார், எந்த ஸ்தானத்திலிருந்து தேவன் என்னை உயர்த்திருக்கிறார். ஆடு மேய்த்திருந்தேன், தேவன் என்னை தீர்க்க தரிசனம் சொல்ல, தரிசனங்களை காண தேவன் என்னை மாற்றினார் என்று சொல்லி தன்னுடைய தாழ்மையை அவன் நினைவு கூர்ந்து கூறுகிறான். ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை அவர் கிருபை. இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் தாழ்மை அவசியம். யாரும் அவங்கள குறித்து சொல்லும் போது, உங்களை குடும்பத்தை குறித்து சாட்சி சொல்லும் போது, உங்களுடைய வாழ்க்கை குறித்து சாட்சி சொல்லும் போது நீங்கள் என்ன சொல்லணுங்க? சொல்லுங்க, என்ன சொல்லணும்? தாழ்மையாக சொல்லுங்க. நான் ஹோஹோ அப்படிதான் இப்படிதான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம், தேவனங்களை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். ஹல்லேலூயா. யாரும் கஷ்டப்படாமல் முன்னுக்கு வரல. கரெக்டுங்களா? உங்கள் முந்தைய நிலைமை நோச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாம் நம்ம கையில் இருக்கலாம். ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம் அதை யோசிச்சு பார்க்கணும். அதான் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு இங்கே வீடு வந்துருச்சு, மேலே ரூம்ஸ்லாம் வந்துருச்சு, ஆண்டவர் கட்டுற உதவி செய்தார், அப்படி இல்லை. 2 ரூமில் 12th வரைக்கும் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்தோம். நாங்கள் அவ்வளோ ஊழியத்திற்காக கொடுத்து சபைக்கு அப்படியே 2ஆக பிரித்து, ஆண்டவருடைய ஆலயத்தை முதல் கட்டப்பட்டு பிற்பாடு வீட்டை கட்டிடலாம், அதிலே வளர்ந்தோம், அதிலே இது பண்ணோம். அடுத்தது குடும்பங்கள் பெருசாகும் போது, ஆண்டவர் தேவைகளை சந்திக்கும் போது ஆண்டவர் இந்த உயர்வை தந்தார். இதை சொல்கிறது தான் சாட்சி. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நான் எப்படி இருந்தேன், எங்கிருந்து வந்தேன், தேவனை எப்படி உயர்த்தினார்னு ஒரு இடத்துக்கிட்ட நம்ம அறிமுகம் பண்ணும் போது, தேவன் எந்த சூழ்நிலை தூக்கி எடுத்தாரோ அந்த சூழ்நிலையை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஹல்லேலூயா. நான் அப்படிங்க, நான் இப்படிங்க சொல்லக்கூடாது. பெருமையை பேசாத. ஆண்டவர் வாழ்க்கையில் நன்மை தந்திருக்கலாம், ஆனால் நீ எந்த இடத்துல ஆரம்பிச்ச, எந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்தினார் அதை நீ சொல்லு. வெளியிடத்துக்கு போனா, எங்கே போனாலும் அதை நீ சொல்லு. அன்னைக்கு ஆமோஸ் அந்த தாழ்மை நிறைந்தவனாக இருந்தனால் மாத்திரமே தேவன் ஆமோஸை பயன்படுத்த முடிந்தது. இன்னைக்கு தாழ்மை இல்லைன்னா தேவன் நம்மை ஊழியத்திலும் பயன்படுத்த முடியாது. நம்மளை கொண்டு தரிசனங்களை அவர் தர முடியாது. அந்த ஆமோஸ் 7:1 அவர் தரிசனங்களை காணுகிறார். முதலாவது தரிசனம் வெட்டுக்கிளை, 7:4 அக்கினி, 7:7 தூக்கு நூல், 8:1 அந்த பழுத்த பழங்கள் நிறைந்தது கூடை, 9:1 பலிபீடத்தில் ஆண்டவர் நிற்பது, நியாயம் விசாரிப்பது. இது மாதிரி திட்டம் தெளிவாக ஆண்டவர் அன்று ஆமோஸோடு பேசினார். இது இப்படி சம்பவிக்கும், இது இப்படி இருக்கும், இதை இப்படி சொல்லு. இப்படி சொல்லல, நான் ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்கிறேன் அப்படி சொல்லல, தெளிவாக ஆண்டவர் பேசினாராம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் சுமக்கிற நபராக, நீங்கள் ஒரு மெய்ப்பெண்ணினுடைய தன்மை நிறைந்த நபராக, நீங்கள் பிறருடைய அந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தாழ்மையை நீங்கள் பிரதிபலிக்கிற நபராக இருந்தால் தேவன் உங்களிடத்தில் திட்டம் தெளிவாக பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்ககிட்ட தெளிவாக பேசணும்னா 3 காரியத்தை பண்ணணும். என்ன பண்ணணும்? சுமக்கணும், மெய்க்கணும், தாழ்மை. இதை 3 இருந்துச்சுன்னா குவாலிட்டி
ஆண்டவர் திட்டம் தெளிவாக உங்களிடம் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக இருக்கணும் பிரியமானவர்களே. இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பேச வேண்டும் என்றால் அவன் எந்த ஊரை சார்ந்தவன்? ஆமோஸ் தெக்கோவா. சொல்லுங்க, தெக்கோவா. சொல்லுங்க, தெக்கோவா. தெக்கோவா என்ற அந்த ஊரினுடைய அர்த்தத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். அதுக்கு முன்பாக தெக்கோவா அந்த ஊரில் தான் ஆமோஸ் இருந்தார். அந்த ஊருக்கும் சில காரியங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அந்த தெக்கோவா ஊரில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய தன்மை என்னன்னு நம்ம பார்க்கலாம். நெகேமியா 3:5. அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து. ஹல்லேலூயா. அங்கே தெக்கோவா ஊரில் தான் ஆமாம் சொல்லிச்சாங்க. அந்த தெக்கோவா ஊராருடைய தன்மை என்னன்னா பழுது பார்த்து கட்டுறது. சொல்லுங்க, பழுது பாட்டு கட்டுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களை பயன்படுத்த விரும்பும் போது நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தில் தெக்கோவா அந்த ஊரார் போல பழுது பார்க்கிற ஜீவியம் உங்கள் வாழ்க்கையில் உள்ளதா? பழுது பார்க்குற ஜீவனா என்ன? குடும்பத்தில் ஏதோ பழுது இருக்குதா? வாழ்க்கையில் ஏதோ பழுது இருக்குதா? ஊழியத்தில் ஏதோ பழுது இருக்குதா? பிள்ளைங்களோட வாழ்க்கையில் பழுது இருக்குதா? அதை பழுது பாருங்கள். ஹல்லேலூயா. பழுது பார்க்கும் போது தேவன் ஆசீர்வதிப்பார். பழுதை பார்க்கலைன்னா எதுவுமே நடக்காது. கரெக்டுங்களா? ஒரு சின்ன பழுது இருந்தாலும் என்ன பண்ணுங்க? கப்பலில் சின்ன ஓட்டை இருந்தாலும் என்ன பண்ணிடணும்? அடைக்கணும். குடும்பத்தில் சின்ன ஓட்டை இருந்தாலும் அடைக்கணும். ஊழியத்தில் சின்ன ஓட்டை இருந்தாலும் அடைக்கணும். அதை அடைக்காமல் தவறிட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் கப்பல் முழுகும், உங்கள் ஊழியம் முழுகும். தெக்கோவா ஊரார் போல பழுது பார்க்குற தன்மை நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதே போல் தெக்கோவா ஊரில் தான் ஆமோஸ் ஒரு ஸ்திரியை பார்க்குறாரு. என்ன? புத்தியுள்ள ஸ்திரீ. சொல்லுங்க, புத்தியுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. இதை குறித்து இப்போ கூட பார்த்தோம்ல, நியாயாதிபதிகள் சிசரா அவங்க அம்மா பதட்டப்படும் போது புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணாங்க? கம்ஃபோர்ட் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ பதட்டமான சூழ்நிலையை, ப்ராப்ளமேட்டிக் சூழ்நிலையை, கஷ்டமான சூழ்நிலையில் ஆறுதல் செய்கிற நபராக நாம் இருக்க வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீகளாக நாம் இருக்க வேண்டும். தெக்கோவா ஊரில் உள்ள புத்தியுள்ள ஸ்திரீயை போல நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். தாவீதுக்கும் சேபாக்கும் சொல்லுங்க, தாவீதுக்கும் ஒருத்தர் ரொம்ப அகேன்ஸ்டா மாறிட்டாரு. சேபா. தாவீதுக்கும் சொல்லுங்க, இன்சிடென்ட் தெரியுமா தெரியாதா? ஒரு இடத்துல போவாங்க, யோவாப் கோவப்பட்டுருவார். அந்த இடத்துல போயிட்டு ஆபேல் பட்டணத்தில் போய் ஒளிஞ்சுக்குவார். தாவீதுக்கு அகேன்ஸ்டாக மாறிட்டார் ஒருத்தர், சேபா. தெரியுமா? ஈஸியாக சொல்கிறேன். சேபான்னு ஒருத்தர் தாவீதுக்கு அகேன்ஸ்டாக, அவருக்கு ஆப்போசிட்டாக அவர் ராஜ்யத்தை கவிழ்க்கணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அகேன்ஸ்டாக போய் பேசிகிட்டே இருந்தார். தாவீதுடைய தலைமை சேனாதிபதி, அந்த போர் தலைவன் யோவாவுக்கு என்ன வந்துருச்சு? கோவம் வந்துருச்சு. என்னடா எங்கள் கிங்கை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறியா? தாவீதுக்கு கோவம் வந்துருச்சு. போய் அந்த சேபாவை அவனுடைய ஊரார ஃபுல்லாக என்ன பண்ணிடு, தலையை வெட்டிட்டு வான்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. உடனே அவன் போய் ஆபேல் பட்டணத்தில் போய் ஒளிஞ்சு கொண்டான். அந்த இடத்துல போய் அவன் ஒளிந்து கொண்டு இருக்கும் போது தாவீதுக்கு தெரியாது அவன் இந்த ஊருக்காரனாக தான் இருப்பான். உடனே கமாண்ட் வருது தாவீதுக்கிட்டேருந்து, இந்த ஊரார ஃபுல்லான்னு என்ன பண்ணிடு, அழி. உடனே படை பலத்தோடு தாவீதோட ஆர்மி போய் நிற்குது. அந்த இடத்துல அந்த ஊரார் ஜனங்கள் எல்லாம் கலங்கி கொண்டு இருக்கும் போது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ மதில் மேலே ஏறி வந்து யோவாப் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் என்னன்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஸ்திரீ கிட்ட அவன் யோவாப் சொல்கிறான், சேவான்னு ஒருத்தன் உங்கள் ஆபேல் இந்த பட்டணத்தில் தான் மறைஞ்சிருக்கிறான், அவனுடைய தலை வேணும். உடனே அந்த புத்தியுள்ள ஸ்திரீ எல்லாம் பயந்துட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, பயப்படாதீங்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் சண்டை இல்லை. எவனோ ஒருத்தன் நம்முடைய பட்டணத்தில் வந்து தாவீது ராஜாவை குறை சொல்லிட்டு வந்து அடைக்கலம் கொழுந்திருக்கிறான். அவன் தலையை வெட்டி மதிலிருந்து கீழே போட்ட உடனே எல்லாம் ஒப்புரவாகி கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. இது என்ன காட்டுறதுன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்.
புத்தியுள்ள ஸ்திரீ பிரச்சனையை அடக்குகிறாள். ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ யாக நாம் மாற வேண்டும். ஒரு பிரச்சனை வந்துச்சு, வீட்டில் ஒரு சலசலப்பு வந்துச்சுன்னா அதை வளர்க்கக்கூடாது, அதை ஸ்டாப் பண்ணுற நபர்களாக இருக்க வேண்டும். இதான பிரச்சனை, அவ்வளோதானே, அவ்வளோதான். அது எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தில் அதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க, அதை வளர்க்க விடாதீங்க. சமாதானம் இல்லாமல் யாரும் தூங்காதீங்க. இந்த ஆண்டில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, நிம்மதி இல்லாமல் தூங்காதீங்க, சமாதானம் இல்லாமல் தூங்காதீங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா அதை விளக்குகிற நபர்களாக இருங்கள், பிரச்சனைக்குரிய நபர்களாக இருக்காதீங்க. புத்தி உள்ள ஸ்திரீகளாக ஒரு வாழ்க்கை வாழுங்கள். ஹல்லேலூயா. தெக்கோவா ஊரார் அவர்கள் பழுது பார்க்குற அந்த பணியை செய்தார்கள். இன்றைக்கி உங்கள் ஜீவித்தில் உள்ள பழுது பார்க்குற வேலையை செய்யுங்க, புத்தி உள்ள ஸ்திரீகளாக இருங்கள். ஹல்லேலூயா. கடைசியாக தெக்கோவா என்ற பெயருக்கு அர்த்தம் எக்காலம். சொல்லுங்க, எக்காலம். சொல்லுங்க, எக்காலம். சத்ருவின் சேனை உங்களுக்கு முன்பாக எழும்பும் போது உங்கள் நாவில் இந்த ஆண்டில் எக்காலம் துணைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஓசியா 8:1. ஓசியா 8:1. உன் வாயில் எக்காலத்தை வை. இந்த காலத்தில் வாயில் என்ன வைக்கணும்? எக்காலத்தை வை. சத்துருவின் சேனை, பிசாசின் போராட்டங்கள், எதிரிகள் உங்களை மேற்கொள்ள வரும்போது ஜெபம் என்ற எக்காலத்தை உங்கள் வீட்டிலே முழங்குங்கள், துதி என்ற எக்காலத்தை உங்கள் வீட்டிலே முழங்குங்கள். அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஆமோஸ் 4:12. கடைசியாக 4:12. ஆகையால் இஸ்ரவேலரே, உன் தேவனை சந்திக்கபடி ஆயத்தப்படு. இந்த வசனம் எப்போ சொல்லப்படுது? ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு, ஒரு ட்ரிபுலேஷனுக்கு சந்திக்க ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொன்னது. இன்னைக்கு நம்ம எதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்? அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துக்கு, சாரி, நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம சந்திக்க ஆயத்தப்படக்கூடாது. தேவனை முகமுகமாக சந்திக்க நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நியாய தீர்ப்புக்கு, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு உரைக்கிற வார்த்தை தேவனுடைய வருகைக்கு. ஹல்லேலூயா. நல்ல பிரியமான சகோதரரே, நீங்கள் ஒரு ஆமோஸா? தேவன் உங்களை வேறுபட்டு ஜீவியத்தை கொண்டு வந்திருக்காரா? கண்களை மூடுவோம், எல்லா கண்களை மூடுவோம். இந்த வருடத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில தேவன் உங்களை ஒரு பாதையின் வழியாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் நிரூபித்து காட்டியுள்ளார். ஆண்டவரே, நான் ஒரு ஆமோஸ், நான் ஒரு ஆமோஸ். ஆண்டவரே, எனக்கு பெரிய பின்புலங்கள் இல்லை, பெரிய பெயர்கள் உள்ள ஆண்டவரே, புறஜாதியாக உம்மை விட்டு தூரமாக துரோகியாக வாழ்ந்த, பாவியாக வாழ்ந்த என்னை மீட்டெடுத்து வெளியேறப்பட்ட ரட்சிப்பு எனக்கு தந்திருக்கீங்க. நான் சாதாரண ஒரு மனிதன், ஒரு மெய்ப்பன், காட்டத்தி பழங்களை உண்கிற ஒரு மனிதன். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் கிரியை செய்ய முடியும்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். நானும் மற்றவனுடைய பாரங்களை சுமக்கணும். அப்பா, என் பெயருள்ள அர்த்தத்தை போல கிறிஸ்துவ ஜீவியம் என்பது சுமக்கணும். இது வரைக்கும் நான் சுமக்காமல் இருந்திருக்கலாம் ஏசப்பா. மற்றவங்களுடைய கஷ்டத்தை, மற்றவங்களுடைய பாரத்தை கண்டுக்காமல் போயிருக்கலாம். இந்த ஆண்டில் சுமக்க நான் விரும்புகிறேன்ப்பா. சொல்லுவீங்களா? சுமக்கிறப்பா சொல்லுங்க. எல்லா வாய்களை விரிவாய் தெரிஞ்சு சொல்லுங்க. சுமக்கிறோம். உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்க. யார் என்ன கஷ்டத்தோடு வந்தாலும் நாங்கள் சுமப்போம். சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. அன்னைக்கு ஆமோஸ் கிட்ட திட்டம் தெளிவாக பேசின தேவன் உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்பின நபர்கள் மாத்திரமே நீங்கள் முழு மனதோடு இப்பொழுது அந்த அறிக்கையை இடுங்கள். ஆண்டவர் சுமக்க விரும்புகிறார். மற்றவருடைய பாவத்தை சுமருங்கள். அது வெளிப்படையாக, அது விளம்பரம் படுத்தாதீர்கள். உங்களுடைய நோய்களை, வியாதிகளை சுமருங்கள். உங்களுடைய துக்கங்களை சுமருங்கள். பிறருடைய துக்கங்களை சுமருங்கள்.
சிலுவை சுமருங்கள், ஆசீர்வதிப்பு கூடாரத்தை, ஊழியத்தை சுமருங்கள். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருக்காதீங்க. கிறிஸ்துவின் மரணத்தை சுமருங்க. ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா, ஒரு மெய்ப்பனாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே என் தன்மை மாறணும். ஆண்டவரே என் குடும்பத்தை நான் சுமக்கணும். காணாமற் போன ஆட்டை தேடினது போல என் குடும்பத்தில் காணாமற் உன்னுடைய அன்பு பெற்றுக்கொள்ளாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும்ப்பா. என்னால் முடிஞ்ச காரியத்தை இந்த ஆண்டில் நான் செய்யணும். எஸ்அப்பா உதவி செய்யுங்கப்பா. சிஸ்டரோட தாய் அவங்க பிள்ளைகளுக்காக எப்படி பரிதபித்து எப்படி கதறினாங்களோ, எங்கள் பிள்ளைகளுக்காக உத்தரவை எடுத்து நாங்கள் இருக்கணும்ப்பா. என் பிள்ளைங்களை சில வேளையில் கண்டுக்காமல் விட்டது, ஃப்ரீயாக விட்டது, அவங்க இஷ்டத்துக்கு விட்டதெல்லாம் மன்னிங்கப்பா. சிஸ்டரோட தாய் போல எங்கள் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிற ஒரு உள்ளத்தை தாங்கப்பா. பிள்ளைகளை விசாரிக்கிற உள்ளத்தை தாங்கப்பா. ஆண்டவரே நல்லா மேய்க்கணும்ப்பா. என் குடும்பத்தை மேய்க்கணும், என் சபையை மேய்க்கணும், தண்ணீர் காட்டணும். ஆண்டவரே என் மந்தைய மேலே கவனமாக இருக்கணும், என் குடும்பத்தின் மேலே கவனமாக இருக்கணும்ப்பா. எந்த நரிகளும் எந்த தீமையான காரியங்களும் என் மந்தைகளை அது சூறையாடி விட்டு சென்றக்கூடாது. என் குடும்பம் நாசமாக போயிடக்கூடாது. ஆண்டவரே என் குடும்பம் எப்பயும் உங்கள் ரத்த கோட்டைகளை வெளியெடுத்து காத்துக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையும் என் குடும்பத்தை நாசம் பண்ணிடக்கூடாது. எந்த போராட்டமும் என் குடும்பத்தை நாசம் பண்ணிடக்கூடாது. கவனமாக இருக்கணும். எங்கள் பிள்ளைகளை நல்லா அறிஞ்சிருக்கணும், என் மனைவி நல்லா அறிஞ்சிருக்கணும், என் கணவனை நல்லா அறிஞ்சிருக்கணும். அவங்க பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் எதுவும் செய்யக்கூடாதப்பா. ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே என் ஆடுகளை மெதுவாக நடத்தணும். ஆண்டவரே இது வரைக்கும் எப்படி நடத்துறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒருத்தரையும் எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு ஆவியானவரே நீங்கள் கற்றுத்தாங்கப்பா. எஸ்அப்பா தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். காட்டத்தி பழங்களை அவன் உண்டு கொண்டான், தான் எங்கிருந்து வந்தான் என்று சொல்லி அவன் மறக்கவே இல்லை. அதே போல தேவன் எப்படியெல்லாம் அவங்கள வணைந்து வந்தார், இந்த ஆண்டுகள் இத்தனை ஆண்டுகள் உங்களை எப்படியெல்லாம் ஆண்டவர் உயர்த்தினார் என்று சொல்லி உங்களுடைய பாஸ்ட்டை மறக்காதீங்க. நீங்கள் இன்னைக்கு இப்படி நிற்கிறதுக்கு காரணமே ஆண்டவர் என்று உங்களை தெரிந்து கொண்டது தான். ஹல்லேலூயா. உங்களுடைய பழைய வாழ்க்கையை மறந்துடாதீங்க. எஸ்அப்பா தெக்கவா ஊரார போல பழுது பார்க்கணும்ப்பா. இந்த ஆண்டில் என் குடும்பத்தில் என் ஊழியத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஓட்டைகள் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் விரிசல்கள் இருக்கிறதோ, இயேசுவின் ரத்தத்தினால் அதை அனைத்தும் இந்த ஆண்டில் நான் அடைக்கணும். ஆண்டவரே வேலிடைக்கணும். தெக்கவா ஊரார் போல புத்தி உள்ள ஸ்திரீகளாக நாங்கள் இருக்க வேண்டும். பிரச்சனைகளை கண்டு பிரச்சனைகளை அடங்குகிற ஸ்திரீகளாக நாங்கள் இருக்க வேண்டும். பிரச்சனையை வளர்க்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. அப்பா கடைசியாக எக்காலத்தை நாங்கள் ஊத வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா துன்பங்கள் நடுவில் எக்காலத்தை நாங்கள் ஊடணும்ப்பா. எஸ்அப்பா என் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். நியாய தீர்ப்புகளில் உங்களுடைய வருகைக்கு சந்திக்க எங்கள் சபைகளை எங்கள் குடும்பங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த சத்தியத்தில் கேட்டபடியாக நீங்கள் எழுந்தீங்கன்னா நீங்கள் தான் ஒரு ஆமோஸ். ஹல்லேலூயா. அல்லாஹ் ஒரு நிமிடம் கைகளை உயர்த்துவோம். அன்று ஆமோஸை உயர்த்தினது போல, ஆமோஸை ஆசீர்வதித்தது போல என்னையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. வணைந்து கொள்ளுங்க, பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அனைவரும் ஜெப நிலைமையில் அப்படியே முழங்கால் படியிடுவோம். திரும்பந்து ஆராதனைக்குள்ளாக கடந்து சொல்லலாம். ஒப்புக்கொடுப்பட்ட இதயத்தோடு வருவோம். பாஸ்டர் அவர்கள் உங்களை வணைந்துட்டு செல்வார்கள்.